Praise you, Lord. Praise you. Praise you, Father. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஊழியக்காரர்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 1 5 வரைக்கும் வாசி. 5வது சபை காலம், சாட்டர்டே சபை காலம். இன்னைக்கு 5வது சபை காலத்தை குறித்து நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 1 5 வரைக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 1 5வது வசனம் வரைக்கும். சர்தே சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டு இருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகிரத்திற்கு ஏதுவாக இருக்கிறவர்களை சிறப்படுத்து. உன் கிரியைகளை தேவனுக்கு முன் நிறை உள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழுதிராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையில் அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சார்தையில் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரங்களால் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாக அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆமென். Praise you, Lord. Praise you, Father. இயேசுவே. இன்றைக்கு 5வது சபை காலத்தை குறித்து நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். ஆமென். 5வது சபை காலம். Praise you, Lord. இந்த 7 சபை காலம். ஆமென். இந்த 7 சபை இன்னைக்கு தேவன் யோவான் கிட்ட பத்மோஸ் தீவில் என்ன சொன்னார், நீ காண்கிறதை ஆமென் நீ தெரிந்து கொள்ள எழுதி இந்த 7 சபைகளுக்கு அனுப்பு அப்படின்ட்டு. அந்த 7 சபைகளுக்கும் அந்தந்த காரியத்தை தேவன் வெளிப்படுத்தி தேவன் அந்த யோவான் அந்த சபைக்குள்ள அந்த காரியத்தை எழுதி அந்த சபைக்கு அனுப்பினார். அந்த ஒவ்வொரு சபையிலும் நீ தேவன் சொல்ற அந்தந்த சபை காரியங்கள், அந்த சபை எப்படி இருந்ததோ அந்தபடித்தான் அந்த சபை காலங்கள் இருக்கும். இது சும்மா ஒரு 7 சபை மட்டுமல்ல, இது 7 சபை காலங்கள். ஆமென். கிருபையின் காலம் 7 காலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. என்னைக்குமே நாம் இந்த கடைசி காலத்தில் முக்கியமாக நம்மளுடைய சிந்தையில் நல்ல ஆழமாக பதுக்கி வைக்க வேண்டியது இந்த 7ஆம் என்ற ஒரு எண்ணை நம்ம பதுக்கி வைக்க வேணும். ஆமென். ஏன்னா 7ல் தான் தேவன் எல்லாவற்றையும் முடித்து வைப்பார். எந்த ஒரு காரியம் முடிந்தாலும் அதில் 7ல் முடிய வேணும். ஆமென். வேதத்தில் 7 சபைகள் இருக்கு, 7 தூதர்கள் இருக்கிறாங்க, 7 முத்திரை இருக்குது, 7 எக்காலம் இருக்குது, 7 கலசம் இருக்குது, 7 மலை இருக்குது, 7 ராஜாக்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த 7 வரும்போது தேவன் அந்த 7ல் தான் முடித்து வைக்கிறார். இன்னைக்கு நம்ம அந்த 7 கொஞ்சம் நம்ம ஆழமாக நம்முடைய மனதில் பதிவு வைப்போம். ஏன்னா நம்ம இருக்கிற காலம் 7வது சபை காலம். அதுதான் அடிக்கடி சொல்றது போல இந்த 7வது சபை காலத்துல தான் இந்த 7வது முத்திரை திறக்கப்பட்டு அந்த 7வது முத்திரை 7 இழி முழக்கங்களின் சத்தம் தான் திறக்கப்பட வேண்டும். ஆமென். இயேசுவே. ஹல்லேலூயா.
ஸோ இந்த 7 சபைகளை காரியங்களை முடித்த பிறகு தேவன் இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்மளோடு பேசுவார் ஐயா. இன்னைக்கு தேவன் சத்தியத்தின் நிமித்தம் இன்னைக்கு தேவன் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார், நம்மளை தயார்படுத்துறார். அதனாலதான் சொல்றேன், இது அறுவடை காலம் அல்ல. ஆமென். விதைக்கிறதுக்கு ஒரு காலம், வளர்றதுக்கு ஒரு காலம். Praise you Lord. விதைக்கிறதுக்கு ஒரு காலம், வளர்றதுக்கு ஒரு காலம், அறுக்கிறதுக்கு ஒரு காலம், பிரித்தெடுக்கிறதுக்கு ஒரு காலம். ஆமென். சோ இது அறுவடை காலம் இல்லை. சோ இந்த 7 சபைகள் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வாய் அதை சொல்லிட்டு தேவனுடைய ஆவி அதை ஒன்று சேர்க்கும், ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. ஆமென். ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. சோ இந்த இது 7 சபை காலம். இந்த 7 இது அதாவது இது இந்த வெளிப்படத்துல 2:3 இந்த 7 சபைகளை குறித்து எழுதியிருக்கும் போது அதே மேத்யூ 13ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சரியாக 7 ஓமைகளை குறித்து இயேசு பேசியிருப்பார். ஆமென். சரியா? இந்த 7 சபை காலங்கள் முடித்த பிறகு மற்ற காலங்கள் அதை குறித்து பேசுவோம். அந்த 7 ஓமைகளை குறித்து பேசுவார். அந்த 7 ஓமைகளும் இந்த 7 சபைக்கும் இந்த 7 சபை காலங்களுக்கும் சரியாக ஒத்துப்போம். அதான் வேதத்தை மொழிபெயர்க்கிறது, வேதத்தை இன்டர்பிரேட் பண்றதுக்கு யாருக்கும் அருகதை இல்லை. தேவனுடைய வார்த்தையை தேவனே அதை நமக்கு மொழிபெயர்த்து வெளிப்படுத்தி சத்திய பாதையில் நடத்துவார். ஆமென். எந்த ஒரு காரியம் நம்ம சொந்த கருத்தோ நம்ம சொந்த யோசனைப்படி அதை நாம பேசக்கூடாது, பேசவும் கூடாது, பேசவும் முடியாது. ஆமென். சோ ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. சோ இன்னைக்கு நம்ம இருக்கிற காலம் இந்த 7வது சபை காலத்துல இருக்கிறோம். சரி, இன்னைக்கு அந்த 5வது சபை காலத்தை குறித்து பேசுறோம். சரடேஸ் என்றால் எஸ்கேப்ட் ஒன்ஸ், தப்பிக்கப்பட்டவர்கள். ஆமென். தப்பித்து வந்தவர்கள், அதுதான் சரடேஸ், அதனுடைய அர்த்தம். அதே போலதான் அந்தந்த சபை காலத்துக்கு ஒவ்வொரு நாமத்துக்கும் அர்த்தம் உள்ளது. சரியா? ஒவ்வொரு நாமத்துக்கும் அர்த்தம் உள்ளது. நல்லா எபேசஸ்னா சோர்ந்து போகல், குறிவைத்தல், 2 அர்த்தம் உள்ளது. தேவன் எபேசஸ் சபையை தான் குறிவைத்தார். ஆமென். அங்கதான் அப்போஸ்தலர் பவுல் அந்த சபையை உருவாக்குறது அப்போஸ்தலர் பவுல். ஆனால் அது கடைசியா அதை யோவான் தான் வழி நடத்தினார், அவர் மரிக்கிற வரைக்கும். சரியா? சோ அங்க அந்த அப்போஸ்தலர் எபேசஸ் சபையில அப்போஸ்தலர் பவுல் தான் அந்த சபையை உருவாக்கினார். அந்த அப்போஸ்தலர் சபைக்கு தான், அந்த எபேசஸ் சபைக்கு இல்லதான் அப்போஸ்தலர் பவுல் எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்தார். அதான் சொல்றேன், நான் தேவனுடைய எல்லா காரியமும் நான் உங்களுக்கு வெளிப்படுத்தினேன். ஆமென். சோ அநேக காரியங்கள் அவர் எச்சரிக்கை பண்ணி கூட போனார். நான் போன பிறகு ஓநாய்கள் வரும், ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு. சோ இந்த சபை, இந்த எபேசஸ் சபை தான் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதே போல இந்த 1வது சபைக்காரன் தூதன் அப்போஸ்தலர் பவுல் தான் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு, நமக்கு ஒரு ரோல் மாடல். ஆமென். அந்த அப்போஸ்தலர் பவுல் வைத்து தான் மத்த தூதர்களை தேர்ந்தெடுத்தார். யாரோட ஊழியம் அப்போஸ்தலருடைய ஊழியத்துக்கு நெருங்கி வருதோ அவங்க தான் அந்தந்த காலத்துக்குள்ள ஊழியக்காரங்களை தேவன் சாட்சி கொடுத்தார். அது சரியாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. 1வது சபை காலத்தின் தூதனும் 2வது சபை காலத்தின் தூதனும் 2 பேரும் தீர்க்கதரிசிகள் தான். ஆமென். அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசி 2 ஒன்று தான். அல்லேலூயா. பிரைஸ் யூ காட். 1வது சபை காலம் தேவன் எபேசஸ் சபையை தான் குறிவித்தார். ஆமென். அந்த எபேசஸ் சபை தான் ரொம்ப தெளிவாக இருந்து எல்லா வகையிலும், ஆனால் கொஞ்சம் சோர்ந்து போனதுனால அது அப்படியே மெதுவாக விழுந்து போனது. ஆமென். 2வது சபை காலம் சிமர்னா கசப்பு, மரணத்தின் கசப்பு, உபத்திரத்தின் கசப்பு, எல்லா உபத்திரத்தையும் கடந்து போனாங்க. ஆனால் அது அப்படியே சோர்ந்து போய் விழுந்தது. அப்புறம் தேவன் திருப்பி எழுப்பும் போது பெருகமாஸ். ஆனால் 3வது சபை காலத்துக்கு வரும்போது சபையும் அரசியலும் ஒன்று சேர்ந்தது. ஆமென். இந்த சபை காலத்துல தான் இங்கேதான் இது 1வது சபை காலம், 2வது சபை காலம். இந்த 3வது சபை காலம் தான் இயேசுடைய நாமம் வெளியானது, ஒரு தேவன் என்ற ஒரு சத்தியம் வெளியானது, திருத்தம் உள்ளார வந்தது, பலவிதமான விக்கிர ஆராதனைகள் உள்ளார வந்தது. ஆமென். அல்லேலூயா. விக்கிர ஆராதனைகள், வேசித்தனங்களும் தேவன் வார்த்தை எடுத்து வெளியே போட்டு சபை அல்லேலூயா நிக்கோலத்தான் மதஸ்தருடைய கிரிகையில வழி நடத்தப்பட்டது. நிக்கோலத்தான் மதஸ்தருடைய கிரிகை இங்க வரும்போது அது ஒரு போதனையானது. ஆமென். இந்த 2 சபை கால தேவன் வழி நடத்த. இந்த 3வது சபை காலுக்கு வரும்போது வார்த்தை பற்றி மனுஷன் தான் சபையை வழி நடத்தி கொண்டிருந்தான். ஆமென். அல்லேலூயா. உங்களையும்
என்னையும் நான் உங்களை வழி நடத்த முடியாது. நீங்கள் தேவன் ஏன் ஊழியக்காரர் இருப்பார்கள்? ஊழியக்காரர் சத்திய வார்த்தையை கொண்டு உங்களை வழி நடத்த வேணும். அதான் பேதுரு கூட சொன்னார். பேதுரு அவர் சொன்னார், தேவன் உனக்கு தந்த மந்தை வந்துட்டு நீ அதிகாரம் படுத்தாத படைக்கு நீ டோன்ட் பி லார்ட் ஓவர் காட்ஸ் ஹெரிட்டேஜ். ஆமென். நீ அவனுக்கு அதை சத்திய பாதை வழி நடத்தணும். இன்னைக்கு வந்துட்டு அதான் சொல்றேன், நிக்ரோத்தா மதஸ்தரோட கிரிகள் இன்னைக்கு மனுஷனுடைய ஆட்சி தான், இன்னைக்கு மனுஷனுடைய வழி நடத்தல் தான். இன்னைக்கு அதான் சொல்றேன், இன்னைக்கு சத்திய வார்த்தை தான் உங்களையும் என்னையும் வழி நடத்த வேண்டும். வார்த்தையில் இருந்தது. ஆரம்பத்தில் எபேசு சபையில வார்த்தை இருந்தது. அதான் சொன்னார், நான் உன்னுடைய கிரிகையும் உன் பிரயாசத்தையும் ஆமென் அப்போஸ்தலர் சொல்லி கொண்டு வரீங்களே, ஆமென் அப்போஸ்தலர் ஆமென் அவர்கள் பொய்யர் என்று நீ சோதித்து பார்த்து அறிந்து. எப்படி சோதித்து பார்க்க அறிந்தவிடும்? வேத வார்த்தை நிமித்தம் தான். ஆமென். எந்த ஒரு காரியமும் அப்போஸ்தலர் உபதேசம் அப்போஸ்தலர் பவுல் நான் பிரசவம் பண்ணதை விட்டு வேற ஏதாவது யாரா இருந்தாலும் வேற ஏதாவது ஒரு காரியம் பிரசவம் பண்ணா ஆமென் அதை விட்டு விலகு அப்படின்ற. ஆமென். அல்லேலூயா. புத்தி உள்ள சிப்பாசாரியாக இருந்து நான் அந்த அஸ்திவாரத்தை போட்டேன். சோ இன்ற வரைக்கும் 1வது சபை காலத்தில் கொடுத்த செய்தி இந்த 7வது சபை காலத்துக்கு வரைக்கும் ஆமென் அந்த சத்தியத்தில் நின்னாதான் ஆமென் சபை ஒன்றும் ஆமென் மேற்கொண்டு போக முடியும். ஆமென். அப்படி சபை விழுந்தது. 3வது சபை காலத்தில் ஆமென் பெருகாமஸ்தான் ஆமென் திருமணம் ஆனது. தரலி மேரி. ஆமென். ஆமென் கான்ஸ்டன்டைன் ராஜா வந்தான். சபையும் என்ன ஸ்டேட்டும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எல்லா பாரம்பரியம் வந்தது. ஆமென். அந்த கான்ஸ்டன்டைன் ராஜ்யத்தான் இந்த காலத்துல வந்துட்டு அப்போ வந்துட்டு ஒரு குலப்படி அப்போ போன பிறகு ஒரு குலப்படி. ஆமென். தேவன் 1 2 3 4 அவன் வந்துட்டு எல்லாத்தையும் தீர்த்து வச்சான். எந்த ஒரு குலப்படி வேணா தேவன் 3 ஞானஸ்நானம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. இயேசு நாமம் வெளியானது, ஒரு தேவனுடைய சத்தியம் வெளியானது, பரிசுத்தம் வெளியானது. ஆமென். இதெல்லாம் வெளியாச்சுன்னா வேற என்ன இருக்கும்? அங்க விக்கிர ஆராதனையும் ஆமென் விபச்சார ஆவியும் தான் உள்ளார இருக்கும் ஐயா. ஆமென். நல்லா கேளுங்க. விக்கிர ஆராதனையும் விபச்சார ஆவியும் ரெண்டும் ஒன்னாகத்தான் போகும். அல்லேலூயா. இந்த விபச்சாரத்தை கொண்டு வந்தது யாரு? ஆமென். ஈடன் தோட்டத்துல சர்ப்பம் கொண்டு வந்தான். சர்ப்பமுடைய ஆராதனை என்ன? எல்லாம் விக்கிர ஆராதனை தான். ஆமென். அல்லேலூயா. இந்த வானாந்தரத்துல பாருங்க, தேவன் மோசேஸை கொண்டு பெரிய ஒரு விடுதலை கொடுத்தார் இஜிப்ட்ல இருந்து. ஆமென். வெளியே வந்த பிறகு அவர் மலைக்கு போனார். தேவனுடைய கட்டளை பெற்றுக்கொள்ள பிறகு ஆமென் கொஞ்சம் தாமதான பிறகு ஒரு மாற்றை வந்துட்டு ஆமென் சிலையா செஞ்சு வணங்கி கொண்டிருந்தாங்க. விபச்சார ஆவி அவங்க மேல வந்தது. அவன்தான் மோசேஸ் அந்த 2 கல்லை கொண்டு வரும் போது அது தேவன் வெட்டி கொடுத்த கல் ஐயா. ஆமென். அல்லேலூயா. அந்த கல்லுல தேவன் எழுதின கட்டளை. ஆமென். அந்த கல்லை விட்டுருங்க. ஏன்னா அவருக்கு அவ்வளவு கோபம். ஏன்னா எல்லாம் நிர்வாணமா இருந்தாங்க. அதான் இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல ஆமென் அதே சூழ்நிலை தான் இன்னைக்கு போய் கொண்டிருக்கு. அதான் தேவன் நீ நிர்வாணமாம் குருடனாவும் தரித்திரமாவும் இருக்கிறாய். ஆமென். என்னிடத்தில் வா, நான் உன் கண்களுக்கு கலிக்கம் தரேன். என்னிடத்தில் வா. இங்கே வர வேண்டும். ஆமென். இங்கே வந்தா தான் பரிசுத்த ஆவி. ஆமென். அந்த கண்களுக்கு அந்த கலிக்கம் கிடைக்கும். அந்த பரிசுத்த ஆவி வந்தா தான் உன் கண்கள் திறக்கப்படும். இல்லாட்டி பிசாசுடைய ஆவி வந்தா உன் கண்களை அழைத்து கொண்டு தான் இருப்பான். இன்னைக்கு அநேகரோட கண்களையும் மனதையும் அழைத்து கொண்டு தான் இருக்கிறான் ஐயா. இயேசுவே. அல்லேலூயா. ஆமென். இங்க வந்துட்டு திருமணமானது. இது தியாத்திரா. ஆமென். தியாத்திரா சபை அர்த்தம் என்ன? ஆமென் ஆண்டு கொள்ளும் ஸ்திரீ. அதான் சுமார் 1000 வருஷ காலம் கேத்தலிக் சபை தான் ஆண்டு கொண்டு இருந்தது. ஆமென். அவங்க ஆண்டு கொண்டு இருக்கும் போது எல்லாம் வெளியானது ஐயா. ஆமென். சத்தியம் எல்லாம் வெளியானது. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் தமிழ்ல இருந்துட்டு இன்னைக்கு போப் ஆண்டவர் அவன் ஆண்டவன் கிடையாது. அவன் பிசாசினால் உண்டானவன். ஆமென். அல்லேலூயா. நல்லா பேரு. Praise you, Father. இயேசுவே. சுமார் இயேசு கிறிஸ்து வராத 70 பிஃபோர் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு முன் 70 நல்லா 70 ஆமென் ரோமர் உடைய ஆட்சி ராஜ்யம் அப்படியே உள்ளார வந்து கொண்டே இருந்தது. ஆமென். எப்போ அகஸ்டஸ் ராஜா. ஆமென். அகஸ்டஸ் ராஜா தான் ஆமென் அவர் தான் முதல் எம்பரராக அவர் பேரிட்டு கொண்டார். ஆமென். சோ அந்த ரோம ராஜ்யம் 70 கிறிஸ்துவுக்கு பின் 70 உள்ளாரே வந்து கொண்டிருந்தார். நல்லா கொஞ்சம் கவனமாக கேட்கணும். இன்னைக்கு ரகசிய பார்க்கணும். அந்த ரோமன் ராஜ்யத்தை அந்த ரோமன் மிருகத்து மேல உட்கார்ந்து இருக்கிற ஸ்திரீயோட நெற்றில ஆமென் ரகசிய பேக்லாம்.
இன்னைக்கு எல்லாம் கேட்டா எல்லாம் வெளிப்படுத்துன்னு அநேக காரியங்கள் ஒன்றும் அந்த வேசித்தனத்துல தான் ஊறிக்கொண்டிருக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். Hallelujah. Praise you, Father. இயேசுவே நல்ல இந்த ரோம ராஜ்யம் உள்ளார வந்துச்சு. ஆமென். அந்த ரோம ராஜ்யம் அவங்களோட ஆராதனை எல்லாம் பாபிலோனுடைய ஆராதனை தான். அதுதான் பாபிலோனும் ரோமுடைய ஆராதனை ரெண்டும் ஒத்துப்போம். ஆமென். நல்லா ஆனா அந்த ராஜ்யம் ஒரு சீர்கட்ட ராஜ்யம். அந்த ரோம ராஜ்யத்தை சொல்றேன். ஆமென். ஹalleluya. விபச்சாரம், ஆமென், மாம்சத்தின் விபச்சாரம் நிறைந்த ஒரு ராஜ்யம் ஐயா. ஆமென். அவன் சில காரியங்கள் பேசுறது கூட நமக்கு ஆமென் அது பேசுறதுக்கு நல்லா. ஆமென். It was they all in the adultery. ஆமென். பலவிதமான அசுத்தமான காரியங்கள் நடக்கும். சரியா? ஆமென். அந்த ரோம ராஜ்யம் அப்படியே உள்ளார வந்துட்டு இருக்கும்போது தான் கான்ஸ்டன்டைன் வந்தான். அப்பதான் கிறிஸ்துவம் பரவிட்டு இருந்தது. ஆரம்பத்தில் வந்து கிறிஸ்துவம் உபத்திரம் கொடுத்தது. கான்ஸ்டன்டைன் வந்தான். ரோம ராஜ்யம் இன்னும் சிலுவையை பார்த்தேன், நான் போருக்கு போயிட்டு வந்து நான் விடுதலை கொடுப்பேன், விடுதலை கொடுத்தான். விடுதலை கொடுத்த பிறகு ரோமர்கள் எல்லாம் ஆமென் கான்ஸ்டன்டைன் வந்துட்டு கிறிஸ்துவத்தையும் அவன் மறுபடியும் பிறந்து வர கிடையாது, அவன் மனம் திறந்து வர கிடையாது. கிறிஸ்துவத்தையும் அவனோட உள்ள பல விதமான விக்கிர ஆராதனை கிறிஸ்துவத்தையும் ஒரு மதமாக ஏற்றுக்கொண்டான். அப்புறம் ஏற்றுக்கொண்ட பிறகு ஜெனரல் பெரிய பெரிய ஆளுநர் உள்ளார ஆரம்பிச்சான். பெரிய பெரிய ஆள் வந்த பிறகு இன்னைக்கு அப்போல போதகர் எல்லாம் கவுந்து போனார்கள். ஏன்னா ஆமென் கான்ஸ்டன்டைன் பணம் கொடுத்தான், நிலம் கொடுத்தான், எல்லாம் கொடுத்தான். இன்னைக்கும் அப்படித்தான் போய் கொண்டிருக்குது. பணத்தால ஆமென் சுவிசேஷம் போகாத ஐயா. ஆமென். பணம் தேவை, ஆனா பணத்தால போகாது. இன்னைக்கு பணத்தால தான் இன்னைக்கு சுவிசேஷம் சீர்கட்டு போய் கொண்டு இருக்குது. முந்திலாம் ஊழியக்காரங்க வந்துட்டு ஒரு வாகனம் இருக்காது, சாப்பாடு கூட இருக்காது, கால்நடையில ஆமென் மழை பள்ளத்தாக்கு மேடு மலை எல்லாம் ஏறிக்கொண்டு பிரசவம் பண்ணுவாங்க. தேவன் அற்புதமா சாட்சி கொடுப்பாங்க. மக்கள் சிஸ்தித்துக்குள்ளார வருவாங்க. பரிசுத்தமும் சமாதானம் ஆமென் அன்பும் எல்லாம் நிறைந்திருக்கும். இன்னைக்கு ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்பு கூட கிடையாது. ஆமென். இயேசுவே ஹalleluya Lord. ஆமென். இன்னைக்கு அநேகருக்கு செய்தியை கேட்கறது கூட நேரம் கிடையாது. ஆமென். ஹalleluya Lord. ஆமென். ஒன்ன உலக மயக்கம் தான். அதுதான் வேதம் சொல்லுது, குடித்தனமும் வெறித்தனமும் லௌகிக கவலைகள் உன்னை வந்து தட்டிட்டு போயிடும். Praise you Father. இந்த சபை கிடையாது. பயந்து போய் காட்டுல இந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு ஆமென் இந்த கேத்தலிக் ஆட்சியில் வந்துட்டு ஆமென் இந்த உண்மையான விசுவாசிகள் எல்லாம் பயந்து காட்டுல தேவனை துதித்து கொண்டு ஆமென் ஆதரித்து கொண்டு இருப்பாங்க. எப்போ வேணாலும் ராணுவம் வரும், எப்போ வேணாலும் ஆமென் ஒரு எதிர்ப்பு வரும். இன்னைக்கு எல்லாத்துக்கும் போன் இருக்குது, வீட்டுல உட்காந்துட்டு செய்தியை கேட்கலாம். அதை சேர்க்கறது கூட வந்து கிடையாது. ஆமென். ஆனா கேட்டாக்க நம்ம மனவாட்டி. ஆமென். நீ ஒரு மனவாட்டி இருந்தா சத்தியத்துக்கு செவி கொடுப்பார், சத்தியத்துக்கு செவி கொடுப்பார். இயேசுவுக்கு முதலிடம். ஆமென். இயேசுவே ஹalleluya. Praise you Father. Hallelujah God. இயேசு என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். சும்மா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போயிட்டு ஒரு 5-6 பாட்டு பாடிட்டு ஒரு ஜபம் வச்சுட்டு ஆமென் ஒரு செய்தியை கேட்டு அப்புறம் வீட்டில் போயிட்டு நல்லா சாப்பிட்டு தூங்குறதல்ல விசுவாசம். ஆமென். இயேசுவே ஹalleluya Lord. கடைசி காலத்துக்கு வந்துட்டோம் ஐயா. உச்ச கட்டத்துக்கு வந்துட்டோம். இது தூங்குறதுக்கு நேரம் அல்ல. இதுதான் this is the time we should be working overtime for the Lord Jesus Christ. Hallelujah Lord. Hallelujah. இந்த காலத்துல தான் ஆமென் உணவு உடுத்த உடைய தலை சாய்க்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியை விட்டு வெளியாகிறது நம்ம தயார்படும். இவ்வளவு பேசியும் ஒன்ன உலக மயக்கத்துல தான் இருக்கோம். உலக காரியத்தை தான் பார்த்துக்கிறோம். எப்படி சம்பாதிக்க முடியும், எப்படி பணம் சேர்க்க முடியும், அதை தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். Hallelujah Lord. ஆமென். இயேசுவே கூடிய சீக்கிரமா தான் சொல்றேன். ஆமென். கூடிய சீக்கிரம் கதவு அடைக்கும் போது அப்ப நீங்கள் வந்து தட்டுவீங்கள். ஒன்றுக்கும் பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். சகோதரிகளே நல்லா இன்னைக்கு சகோதர பிராணம் வந்துட்டு ஆமென் அவர் அந்த காலத்துல அவர் பேசும்போது அவர் கொடுத்த ஊழியம் என்ன தெரியுமா, அவருடைய செய்தி என்ன தெரியுமா, அவளை விட்டு வெளியே வாருங்கள். ஆமென். அந்த வேசித்தனத்தை விட்டு வெளியே வா, அந்த மகாவேசி விட்டு வெளியே வா, அந்த ஸ்தாபன கட்டு விட்டு வெளியே வா. அதான் அவர் எந்த கோணத்திலும் எந்த பிரசங்கத்தையும் எந்த தலைப்பில் எடுத்தாலும் கடைசியில் அங்கதான் வருவார். இன்னைக்கு தேவன் ஹalleluya. இன்னைக்கு தேவன் என்ன சொல்றார், இன்னைக்கு நம்ம மனம் திறந்த வேணும். இது நேரம் அல்ல, பிரிந்து வர வேண்டும். இது இயேசுடைய வருகையின் காலம். ஸ்தானத்துக்கு வெளியே வந்தோம் இல்லையா, ஆனா இப்ப நம்ம மேல போக வேண்டிய காலம். இன்னைக்கு தேவன் மேல போகிறதுக்காண்டி எடுத்துக்கொள்ளப்படுறதுக்காண்டி இன்னைக்கு தேவன் நம்மளை பிரித்து எடுக்கிறார். பிரிந்து வந்தால்தான் ஆமென் ஒரு எழுப்புதல் வரும். எழுப்புதலுக்குள்ள வந்தால்தான்
நீ பரிபூர்ணமாக, நீ பரிபூர்ணத்துக்கு வந்தால் தான் நீ மறுரூபமாக முடியும். நீ மறுரூபம் ஆனால் தான் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஹalleluya. உன்னை உலகம் மயக்கத்திலே தூங்கி கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹalleluya Lord. Praise you Father. இயேசுவே, இது நேரம் கிடையாது சகோதரர் சகோதரிகளே. ஆமென். ஆமென். சுமாரா இருள் காலத்தில் இருந்தாங்க. இந்த காலத்துல தான் ஆமென் சுமாரா 68 கோடி கிறிஸ்தவர்களை வந்துட்டு ஆமென் அந்த கேத்தலிக் சபை சாகடித்தது. அதை யாராச்சும் கேட்கிறாங்களா? இல்லை. ஏன் இப்ப கேட்குறது சும்மா நல்லா இருக்கும். ஆமென். சுமாரா 70, 60, 70, 80, இவரு 85, அவ்வளவுதான். எங்க ஊர்லாம் 80 வந்துட்டு ஆமென் ஸ்தாபனம் கூட ஆமென் அந்த அன்டிகிராஸ்ட் குறித்து பேசும். இன்னைக்கு நம்ம செய்தியில் உள்ளவங்களை யாரும் பேசுறது கிடையாது. ஆமென். ஹalleluya. பிசாசின் தந்திரம், அதான் அப்போஸ்தலர் பவுல் சொன்னார், பிசாசு தந்திரத்தை குறித்து நமக்கு தெரியாதுன்னு இல்லை. இன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணு பேசல. முக்கியமானதை பேச விட்டு பிராணம் 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 கோட்ஸ் 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 எல்லாம் முடிச்சு 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 தட்டி தடவி பூசி பூசி எல்லாத்தையும் தூங்க வச்சு கொண்டு இருக்கிறார்கள். ஆமென். இது நேரம் இல்லை பிரதர். நம்ம எழுந்திருக்க வேணும். சத்தியத்தை சத்தியமாக எடுத்து கொடுக்கணும். தீர்க்கதரிசி கொடுத்த செய்தியை ஆமென் நாங்கள் தீர்க்கதரிசி எடுத்து கொடுத்த செய்தியை ஆமென் தைரியத்தோடும் அதிகாரத்தோடும் எடுத்து பேசுகிறோம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஆமென். ஆமென். இயேசுவே அப்போஸ்தலர் பவுல் விசுவாச துரோகம் முன்னே நேரிடும், கேட்டின் மகன் வெளிப்படவன். இந்த 2 காரணம் நடந்தால் இயேசு கிறிஸ்து வருகைக்கு ஆமென் ஆமென் ஹalleluya இயேசுவின் வருகை சமயமா இருக்குது. ஹalleluya Lord. இது மக்களுக்கு எச்சரிக்கை வேணும். இன்னைக்கு பார்க்கணும் அதான் விசுவாச துரோகம் நடந்து கொண்டு இன்னைக்கு அதைத்தான் நம்ம வெளிப்படுத்துறோம். தீர்க்கதரிசி எதிர்க்கல. இன்னைக்கு தீர்க்கதரிசி கொடுத்த செய்தி ஆமென் தேவன் உன்னை உயர்த்துறார். நம்ம அதைத்தான் எடுத்து பேசுறோம். தீர்க்கதரிசி மறுதலிக்க கிடையாது. அவர் சத்தியத்தை கொடுத்து அவர் கொடுத்த சத்தியத்தை உன்னை பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் என்னத்தை பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள்? ஸ்தாபனத்துக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? ஹalleluya Lord. Praise you God. இயேசுவே ஹalleluya. இன்னைக்கு செய்தில ஆமென் praise you God. இன்னைக்கு சில நேரங்கள்ல வந்துட்டு ஆமென் இவங்க பேசுறத காரியத்தை பார்த்தா ஹalleluya நமக்கு கோபம் தாங்க. இன்னைக்கு ஒரு செய்தி வந்தது. ஆமென் முதலாவது முத்திரை துறக்காத முன்னே ஆமென் எடுத்துக்கொள்ளப்படுறது நடந்துருச்சு அப்படின்ட்டு. ஆமென். அதான் சொன்னேன், உன்னை போல ஒரு முட்டாள் மடையன் ஆமென் பைத்தியக்காரன் கிடையாது. நீங்கள் இப்படி பேசுறதுனால தான் நல்லா இவர்கள் இப்படி பேசுறதுனால தான் ஆமென் ஸ்தாபனத்துக்காரன் நம்ம தீர்க்கதரிசி தப்புன்றார். ஏன்னா அவன் நினைச்சு கொண்டிருக்கான் இதுதான் நம்ம தீர்க்கதரிசி கத்து கொடுத்தாரு, இதைத்தான் கத்து கொடுத்தாரு. அவர் சொன்னாரோ 1வது முத்திரையில ஆமென் அல்ல துறக்காத முன்ன இயேசு ஆமென் எடுத்துக்கொள்ளப்பட நடந்துருச்சு அப்படின்ட்டு. இன்னைக்கு அநேக காரியங்கள் ஹalleluya Lord. இன்னைக்கு கடைசி காலத்துல ஒவ்வொரு நாளும் பார்த்தா ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு பிசாசின் காரியம் விரும்பி செஞ்சுட்டு இருக்காங்க. அதே போல தேவனும் காரியத்தை விரும்பி செய்யறாங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்தா ஆமென் நம்ம மத்தியில செய்தி ஆமென் இருக்க ஒன்றும் ஆமென் சீர்கட்டு தான் போய் கொண்டு இருக்குது. ஆமென் ஹalleluya. ஊழியக்காரர்கள் நம்ம எழும்பி ஆமென் சத்தியத்தை சத்தியமாக பேசாட்டினால் ஆமென் இயேசு தாமதித்தால் ஆமென் நம்ம பிள்ளைகளும் சீர்கட்டு போகும். ஹalleluya. இயேசுவே praise you God. எங்க இருந்து வந்த இந்த உபதேசம்? praise you Father. hallelujah Lord. praise you God. இயேசுவே hallelujah. 7வது முத்திரை திறக்காதவனே ஆமென் சாரி ஆமென் ஒன்னொருத்தன் ஒரு செய்தி அனுப்புறான். ஆமென் எல்லாம் ஒன்றும் அங்கிருந்து தான் வருது. எல்லாம் வெஸ்ட் வாட்டி மேற்கா எல்லாம் மேற்குல தான் வருது. எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் ஆமென் ஹalleluya hallelujah Lord ஆமென் முத்திரையை திறக்கப்பட்டது. இது என்னன்னு சொல்றது? இவங்களை குருடன் சொல்றதா, மடையன் சொல்றதா, முட்டான் சொல்றதா, இல்ல பைத்தியக்காரன் சொல்றதா? ஹalleluya Lord. இதுதான் இன்னைக்கு பிசாசன் பேசி கொண்டிருக்கிறான் ஐயா. இன்னைக்கு தேவன் ஊழியக்காரர்கள் ஆமென் எழும்பி சத்தியத்தை நம்ம ஆமென் மந்தைக்கு கொடுத்து தயார்படணும். இதுதான் இயேசுவின் வருகையின் காலம். எடுத்துக்கொள்ளப்படுறது ஒன்றும் நடக்க கிடையாது. இடி முழக்கங்கள் ஒன்றும் வெளிப்பட கிடையாது. 7வது முத்திரை ஒன்றும் வெளிப்பட கிடையாது. ஆமென் மனவாட்டி ஒன்றும் அந்த பரிபூரணத்துக்கு வர கிடையாது ஐயா. இயேசுவே ஹalleluya Lord. Hallelujah. Praise you. Praise you Father. ஆமென். 1000 வருஷம் ஆமென் கட்டில இருந்தான். ஆமென். இந்த 3 சபை காலம், இந்த 3 சபை காலத்துல சபை விழுந்தது, இருள் காலத்துக்கு போனது. தேவன் இந்த 3 சபை காலத்துல மீண்டும் சபையை படிப்படியாக ஆமென் உறவுக்கு கொண்டு வந்தார். ஆமென் ஹalleluya. உச்ச கட்டத்துக்கு நம்ம ஒன்றும் வர கிடையாது. அந்த ஒரு உயர்வுக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஐயா.
தலைக்கல்லுக்கு நம்ம ஒன்றும் வர கிடையாது. ஆமென். ஆனால் அந்த தலைக்கல் வர காலகட்டத்துக்கு நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்புறம் தேவன் மார்ட்டின் லூதரை கொடுத்து ஆமென் கொஞ்சம் சத்தியத்தை உள்ளார கொண்டு வாங்க. நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். ஆமென். பெரிய ஒரு எழுப்புதல் நடந்தது. ஆமென். அந்த கேத்தலிக் சபையின் கட்டிலிருந்து விடுதலான ஆமென். அவர் கொடுத்த செய்தி ஒரு சாதன செய்தி. நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். மக்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அந்தந்த காலத்துக்கு அந்த செய்தி வரும்போது அந்த செய்தி ஒரு எழுப்புதல் தரும். அந்த செய்தி பரிசுத்த ஆவி கொண்டு வரும். அந்த பரிசுத்த ஆவினால் முத்திரிக்கப்பட்டு ஆமென் ஹல்லேலூயா சபை வல்லமையாக புறப்படும். நம்ம புறப்படுறோமா? ஆமென். இன்னைக்கு தீர்க்கதரிசி 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 சொல்லி கொடுக்கிறார். இன்னைக்கு அதே தீர்க்கதரிசி தான் சொல்றாரு. ஆமென். நம்ம சபை மனவாட்டிக்கு மத்தியில ஆமென் அந்த 9 கனிகளும் வெளிப்பட வேண்டும். ஆமென். நான் சொன்னேன் ஆமென். உங்க தீர்க்கதரிசி 9 கனிகளும் வெளிப்படும். ஒரு கனியாச்சும் வெளிப்படுதா? இல்லை. Hallelujah Lord. Praise you God. Hallelujah. இன்னைக்கெல்லாம் high-tech preachers brother. Amen. Praise you God. With your laptop and like a parrot. Amen. Hallelujah. What is it? கிளியா? இந்த கிளிக்கு சொல்லி கொடுத்தா சொல்லு திரும்ப like making laws like a parrot. Amen. And you claim to be an eagle. That is stupidity. ஏசுவே. Praise you Lord. Amen. அந்தந்த காலத்துக்கு லூதரோட காலத்துல சத்தியம் வந்தது. ஆமென். ஒரு எழுப்பது 1000 வருஷம் அந்த கட்டுக்குள்ளார தான் தேவனுடைய வார்த்தை இரு கருக்குள்ள பட்டயம் ஐயா. ஆமென். அந்த வார்த்தை வரும்போது எல்லாம் வெட்டி வீசப்படும். ஆமென். அவர் வந்து பேசும்போது நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். அது சரியான நேரம். அந்தந்த காலத்துல அந்தந்த ஏற்ற காலத்துல தேவனுடைய உணவு தேவனுடைய சத்தியம் தேவனுடைய வார்த்தை வரும்போது ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். விடுதலையாளர் வெளியே வந்தாங்க. ஆனால் தேவன் சொன்னார் Praise you Lord. Hallelujah. 3வது அதிகாரம் 1வது வசனம். சர்தியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் தேவனுடைய 7 ஆவிகளும் 7 நட்சத்திரங்களும் உடையவர் சொல்கிறது ஆவது உன் கிரியையிலும் அறிந்திருக்கிறேன். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டு இருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது நீ விழுந்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவர்களை ஆமென் ஸ்திரப்படுத்தி உன் கிரிகளை தேவன் முன்னால் நிறை உள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆமென். வெளியே வந்தார்கள். ஆமென். ஆனா கொஞ்ச காலம் தான் ஐயா. ஆமென். Praise you Lord. கொஞ்ச காலம் தான். ஆமென். ஏசுவே. Did I read verse 3? Yes. நீ பேர் கொண்டிருந்தும் செத்தவனா இருக்க. அதான் you have a name but you are dead. Hallelujah. இப்ப மட்டும் என்ன வந்துட்டு நம்ம மத்தியில இருக்குது. நம்மளும் ஒரு பேரை கொண்டு தான் இருக்கோம். கடைசி கால செய்தி. ஆமென். ஆனா நம்ம மத்தியில எல்லாம் செத்து போனதா தான் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதான் சொல்றேன். நல்லா கேளுங்க சகோதரர்களே. இங்க வருவோம். இங்க வரும்போது இங்க நாம காணிப்போம். இங்க உள்ள எல்லா ஆமென் தவறான காரியங்கள் எல்லாம் இங்கே நிறைஞ்சிருக்குது. அதே போல இந்த 7வது ஆமென் இந்த காலத்துல நம்முடைய காலத்துல இங்க உள்ள எல்லா நன்மைகளும் ஆமென் லௌகிக சபையில நிறையும். சிங்கத்தின் வல்லமை, காளையின் வல்லமை, மனுஷனின் வல்லமை, கழுகின் வல்லமை. ஆமென். மனவாட்டி எழுந்திருப்பார். ஆமென். கூடி சீக்கிரம் ஹல்லேலூயா காலகட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். மனவாட்டி எழும்பும் போது அதிகாரத்தோடு சிங்கத்தின் வல்லமையிலும் அர்ப்பணிப்பிலே அந்த காளையின் வல்லமையிலும் இயேசு கிறிஸ்துவின் அறிவிலே அந்த மனுஷனோட அந்த அறிவிலும் ஒரு தீர்க்கதரிசன ஊழியம் தீர்க்கதரிசி ஊழியத்திலே ஆமென் கழுகின் வல்லமையும் போகும். ஆமென். ஹல்லேலூயா. Praise you God. இந்த காலகட்டத்தில் ஆமென் இந்த 7வது சபை மனவாட்டியான ஆமென் எழும்பும் போது எபேசு சபையில விட 2 மடங்கு இல்லையா 4 மடங்கு இல்லை. ஆமென். சபை வல்லமையாக எழும்பும். ஹல்லேலூயா. ஆமென். Praise you Lord. இயேசுவே. இன்னைக்கு தேவன் ஹல்லேலூயா இந்த தரவான வரப்போற ஒரு எழுப்புதல் ஆமென் ஹல்லேலூயா உலகம் முழுதும் பத்திக் கொள்ளும் ஐயா. தேவன் ஒன்ன ஒரு விஷயம் ஹல்லேலூயா இந்த பூமிக்கு சாட்சி கொடுப்பார். Hallelujah Lord. Praise you God. சிறுமந்தையே பயப்படாதே, ஊழியக்காரனே பயப்படாதே. ஆமென். சத்தியத்துக்கு நிற்போம். சத்தியத்தின் ஆமென் ஆவின் பற்றைய கையில் எடுப்போம். ஆமென். போர்க்களத்தில் இறங்குவோம். சேனையின் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் அப்போஸ்தலர் கொண்டு போய் சத்திய வசனத்தை பேசும்போது தேவன் அற்புதனாலும் அடையாளம் உறுதிப்படுத்துறாரோ மீண்டும் அந்த காரியம் நடக்கணும். நடந்தால் தான் ஆமென் நம்ம மேலே போக முடியும். ஆமென். இயேசுவே. பிசாசன் போதித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசன் எப்பவுமே வெளியே இல்லை.
அதான் ஒன்று அங்கே ஆரம்பத்தில் வெள்ளை குதிரை உள்ளார வந்துட்டார். அதான் அப்போஸ்தலர் பவுல் சொன்ன ஓநாய்கள் வந்துருச்சு. ஆமென். யோவான் சொன்னார் அந்தி கிறிஸ்து ஆவி உள்ளார வந்துருச்சு. ஆமென். ஹல்லேலூயா. மெதுவாக கொண்டு போனார். ஆமென். அப்போஸ்தலர் மரித்த பிறகு ஆமென் சிவப்பு குதிரை மேலே தாவிட்டு அப்புறம் அவன் அதிகாரம் கொண்டு வந்தான். ஆமென். இந்த சத்தியத்தை கேட்காட்டி உனக்கு மரணம் தான். ஆனா அந்த காலையின் வல்லமையில அப்போல சபை வந்துட்டு மரித்தது. இன்னைக்கு நீங்கள் என்ன அர்ப்பணிப்பு உங்ககிட்ட இருக்குது? ஆமென். சொல்லுங்க. 68 கோடி கிறிஸ்தவர்கள் வருஷ கணக்கில் துன்பப்பட்டு சித்திரவதைப்பட்டு ஆமென் பலவிதமான கொடிய ஆமென் கொடூரமான காட்சிகளை காண்டு அவங்க முன்னகால மகள் கெடுக்கப்பட்டு மனைவி கெடுக்கப்பட்டு கர்ப்பத்தில் இருந்துட்டு பிள்ளைகளை கிழித்து எடுத்து பண்ணிகள் எடுத்து தூக்கி போட்டு இந்த மாதிரிலாம் அவதிப்பட்டும் ஆமென். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்காக மரித்தார்கள் ஐயா. நாங்கள் கடைசி கால செய்தி மனவாட்டில் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீர்கள்? ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தின் மயக்கம் ஆமென். உலகத்தின் வேஷம் அதன் வேதம் சொல்லி பக்தி வேஷத்தை தரித்துக் கொண்டு தேவனுடைய வல்லமை ஆமென் மறுதலிக்கிற கூட்டமாக இருக்க வேண்டாம். ஆமென். இயேசுவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise you God. Praise you. இயேசுவே. ஹல்லேலூயா Lord. இன்னைக்கு தேவன் பிரித்தெடுக்கிறார். அதான் சொல்றேன். ஆமென். விதைக்கிறதுக்கு ஒரு காலம், அறுக்கிறது வளரத்துக்கு ஒரு காலம், அறுக்கிறதுக்கு ஒரு காலம், பிரித்தெடுக்கிறதுக்கு ஒரு காலம், அப்புறம் சபை போகும். ஆமென். Praise you God. Hallelujah Lord. இயேசுவே. இன்னைக்கு அறுவடை இல்லை ஐயா. அறுவடை முடிந்தது. அறுத்தெடுத்ததை தேவன் பிரித்தெடுக்கிறார். ஆமென். இரண்டாவது உலக போர் முடிந்த கையோட அத்தி மரமும் மற்ற மரமும் துளிரிடும் போது வசந்த காலம் அறுவடை காலம் சமீபமா இருக்குது. ஆமென். இதை நீங்கள் காண்கும் போது தேவ ராஜ்யம் சமீபமா இருக்கு. அறுவடை முடிந்தது. 80 88 90 அறுவடை முடிந்தது. இன்னைக்கு அறுத்தெடுத்ததை தேவன் பிரித்தெடுக்கிறார். ஆனால் இந்த காலத்துல ஒன்றும் இன்னைக்கு அநேக காரியங்கள் நிறைவேற வேண்டுமே. எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது, எல்லாம் தீர்க்கதரிசி வெளிப்படுத்தினார். வேதத்துல இருக்குதா காட்டுங்க. இயேசுவே. ஹல்லேலூயா Lord. ஆமென். முதல் கொண்டு அந்த பெரிய விருந்தவனும் நடக்க கிடையாது. ஹல்லேலூயா. இயேசுவே. அழகா சொல்றேன். இது நடக்கும் போது இன்னைக்கு விருந்தலே அவ்வளவு பெரிய காரியம். ஆமென். அந்த சாதாரண விருந்திலே 1வது சபை காலத்துல அவ்வளவு பெரிய விருந்திலே எவ்வளவு பெரிய காரியம். ஆமென். Praise you God. இயேசுவே. Hallelujah. Praise you God. You know இன்னைக்கு Hallelujah Lord. ஊழியக்கார் இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க? 7வது முத்திரை திறந்தாச்சு. ஆமென். You know that is the biggest. ஏன் இந்த ஒரு காரியம் தான் பெரிதா இருக்கு? ஏன்னா அங்கதான் பிசாசு வந்து தாக்குறான் பிரதர். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா தெரியும் அந்த 7வது முத்திரை திறக்கும் போது அவன் ஆமென் ஆமென் மனவாட்டி நம்முடைய கால் கீழே போட்டு அவனை நசுக்கவும் அவனுக்கு தெரியும். அங்கதான் அவன் வந்துட்டு ஆமென் தாக்கி கொண்டிருக்கிறான். எவ்வளவுக்கு எவ்வளவு 7வது முத்திரை திறந்து சொல்கிறார்களோ ஆமென் அது திறக்கல. ஆனா அந்த காலத்துல திறக்கும். ஆமென். ஊழியக்காரர்களே 7வது முத்திரை திறந்துச்சுன்னா ஆமென் அந்த அரை மணி நேரம் அமைதி. அந்த அரை மணி நேரம் அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாட்டி வாய் மூடி கொண்டு இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திறந்தாச்சு. ஹல்லேலூயா. ஆனால் இயேசுடைய மனவாட்டி மந்தை ஒருபோதும் வஞ்சிக்கப்பட மாட்டார். ஹல்லேலூயா Lord. இயேசுவே. ஹல்லேலூயா. 12 அப்போஸ்தலர் மூலமா ஆரம்பித்தது தேவன் 7 ஆமென் தீர்க்கதரிசியின் ஊழியத்தை கொண்டு 7 மனுஷர்களோடு முடித்து வைப்பார். ஆமென். வெளிப்படுத்தல் 10வது அதிகாரம் 7வது வசனம். இதோ 7வது தூதனின் சத்தத்தின் நாட்களிலே நான் ஆங்கிலத்தை சொல்றேன். in the days of the voice of the 7th angel. ஆமென். the days of the voice of the 7th angel when he அது ஒரு மனுஷனா 7 thunders uttered their voices. அது மட்டும் ஏன் மனுஷனா ஏற்றுக்கொள்ள முடியாது? ஏன் தெரியுமா? நீ குருடனா இருக்கிறதுனால தான். ஹல்லேலூயா Lord. ஆமென். இது ஆமென் யோவான் கேட்டார். யோவான் மனவாட்டிக்கு எடுத்துக்காட்டா இருந்தார். யோவான் எழுத இருந்தார். தேவன் எழுதுவானா? ஏன்னா இந்த 7 இடிமுழத்தின் சத்தம் மனவாட்டி கொடுக்கப்பட்ட சத்தம் வெளிப்பட்டாச்சுன்னா ஆமென் ஊழியக்காரனே வெளிப்பட்டாச்சுன்னா எனக்கு தெரியல கொஞ்சம் வந்து எனக்கு வெளிப்படுத்துறீங்களா? அந்த 7 இடிமுழத்தின் சத்தம் என்னன்னு இந்த கொஞ்சம் காலம் வந்துட்டு 7 இடிமுழக்க சத்தம் மாசத்துல எல்லாம் எகிரி குதிச்சுட்டு இன்னைக்கு எல்லாம் தரமற்ற தூங்கி கொண்டு இருக்காங்க. முடிஞ்சிச்சு. Everything is over. Wherever the 7th thunder group, amen, raised, amen, it will not last. Only few years. After that, they all are dispersed and scattered and finished, brother. You cannot, amen, deceive the bride of Jesus Christ.
Hallelujah. She will listen. And she will listen only to her husband. Amen. Praise you. Martin Luther. Amen. நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். ஆமென். நல்லா கேளுங்க. ஒவ்வொரு காலத்திலும் இந்த காலமும் அப்படித்தான். You see? No, this is not something not different. Amen. Jesus Christ is the same yesterday, today and forever. நல்லா கேளுங்க. ஒன்றாவது சபை காலத்தின் தூதன் அப்போஸ்தலர் பவுல் செய்தியை கொடுத்தார். மரித்த பிறகு சபை கவுந்துரும். இரண்டாவது இறைநேசர் செய்தியை கொடுத்தார். எழுப்புதல் வரும். மரித்த பிறகு கவுந்துரும். மூணாவது மார்ட்டின் லூதர் வல்லமையான ஒரு ஊழியக்காரர். ஆமென். பெரிய பெரிய அற்புதங்கள். ஆமென். ஹalleluya. செத்தவர்கள் எழுப்பிற பெரிய பெரிய காரியங்கள் நடந்தது. நாங்கள் மனுஷனை உயர்த்துறோம். ஆமென். தேவன் வல்லமையான ஒரு செய்தியை கொடுத்தார். தைரியம் பண்ணினார். அந்த காலத்தின் எம்பரரை போய் எதிர்த்து போனார். ஆமென். அதாவது எம்பரர்னா ரோம ராஜ்யத்தின் எம்பரர் எழுத்து போற சாதாரண விஷயம் இல்லை. அவர் எழுத்து போனார். ஆமென். ஹalleluya. ஏன் தேவனுடைய வல்லமையில புறப்பட்டார்கள் ஐயா. ஹalleluya Lord, praise you. ஆமென். செய்தியை கொடுத்தார். செய்தியை கொடுத்துட்டு ஆமென் எழுப்புதல் ரத்தனம் சத்தியத்துக்கு போராடி ஆமென் ரத்த சாட்சியம் மரித்தார். ஆனால் அவர் மரித்த பிறகு சபை விழுந்து போனது. திருத்துவம் இயேசுவின் நாமம் எல்லாம் வெளியானது. வெளியே போனாங்க. ஆமென். மூணாவது குழம்பா வந்தார். இருள் காலம் செய்தியை கொடுத்தார். மக்கள் அந்த செய்தி கேட்ட மக்கள் தான் ஆமென் இரத்த சாட்சியாக கிட்டத்தட்ட 68 கோடி கிறிஸ்தவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் அவர் மரித்த பிறகு எல்லாம் தூங்கி கொண்டிருந்தார்கள். மார்ட்டின் லூதர் வரும்போது ஆமென் யூரோப்பே கேத்தலிக் ஆட்சியில் இருந்தது. எந்த ஒரு எதிர்ப்பு கிடையாது. எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. மார்ட்டின் லூதர் வந்தார். ஒரு எழுப்புதல் வந்தது. அவர் மரித்தார். சபை மரித்தார். அதுக்கப்புறம் விழுந்து போனார். ஆமென். ஜான் வெஸ்லி வந்தார். அவர் செய்தி கொடுத்தார். மரித்து போன பிறகு இன்னைக்கு மெத்தடிஸ்ட் ஒன்றும் கிடையாது. எந்த ஒரு பரிசுத்தமும் கிடையாது. அது இந்த காலத்தில் சகோதரர் பிரானம் வந்தார். அவர் செய்தி கொடுத்தார். அந்த காலத்தில் அவர் செய்தி அந்த காலத்தின் செய்தி கொடுக்கும் போது ஆமென் ஒரு எழுப்புதல் வந்தது. ஆமென். ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் வந்தது. செய்தி பரவினது. ஏன்னா அந்த காலத்தின் செய்தி ஐயா. ஆமென். அப்போல ஊழியக்காரர்கள் அந்த செய்தி கடைசி கால செய்தி சொல்றாங்க. அதை எடுத்து ஆப்பிரிக்கா காட்டிலையும் ஆமென் அமேசான் பிரேசில் எல்லா இடத்திலும் இந்தியா எல்லா இடத்துலையும் போய் பேசும்போது செய்தி கொடுக்கும்போது தேவன் அற்புதனால் அடையாளம் உறுதிப்படுத்தினார். இந்தியா தேசத்தில் எனக்கு தெரியும் அநேக இடங்களில் ஊழியக்காரர்கள் ஆமென் மரித்தோரை எழுப்பி இருக்கிறாங்க. ஆமென். இன்னைக்கு என்ன ஆச்சு? ஹalleluya. Hallelujah. Now again and again I say the message is not the message of this hour, brother. Amen. It was given in the 1960s. Amen. You don't take after so many years. No, you know what is the meaning of message of the hour? When you say message of the hour, it's the present hour. Amen. It's not the future. Hallelujah, Lord. Yeshua. We are not rejecting the message of Brother Branham. You know, we are fully, amen, believe his message, and we are living and are living in and living out, and we are speaking it out. Amen. Yeshua. Praise you, Lord. But we don't go around and say that Brother Branham, அவர் தான் கடைசி தீர்க்கதரிசி. ஆமென். அவர் கொடுத்த செய்தி தான் கடைசி செய்தி. அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ஆமென். எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ஏழாவது முத்திரை வெளிப்பட்டுச்சுங்களே 1/2 மணி நேரம் ஓய்வு என்னன்னு யாராவது ஒரு நாள் சொல்ல முடியுமா? ஆமென். I challenge you in the name of the living God. Can anybody raise up now? And can you give me the understanding what is the half an hour silent? Can anybody raise up and say this is what half an hour silent? If you cannot, you shut your mouth and don't say the 7 seals over after hearing today and still you want to say 7 seals over. Be careful. You are standing on dangerous ground, brother. Amen. If you don't know, don't bring second-hand message, second-hand news. Hallelujah, Lord. I don't know. If you know, come and tell me. That's what I'm waiting for. I want to know what is the 7 seal. I want to know what is the half an hour silence. I want to know what the 7 thunders uttered that John was asked not to write. Even you say prophet. You preachers, amen, hallelujah, the anti-message believers, you are already become a denomination. The Holy Spirit has left. Amen. And you say Brother Branham revealed. But how can Brother Branham reveal when he himself say the 7th seal is not revealed?
read the seven seal book. When he himself said, amen, go and read the seven seals book. Amen. Hallelujah. Then you come back and tell me, even the seven seal book, he said, it will take the seven thunders. It will take the seven thunders. Amen. To reveal the seven seal. Hallelujah. Yeshua. Praise you, God. I did not come to talk about these things today. But if the Spirit leads, who can stop? Amen. Praise you, God. We are want to share some things on Saturday. Hallelujah. Listen, then if you got questions, you will ask me. Hallelujah, Lord. Hallelujah. Amen. Praise you, God. Brother Branham said, the seven thunders will reveal the seven seal. The seven voices. Amen. You see, did Brother Branham make mistakes? Then did Brother Branham make mistakes? Amen. Did Brother Branham make mistakes? Amen. You are put in the state of God. Hallelujah. But he is not God. He is a man born of sin, but he has the calling of a prophet. Every human can make mistakes. Every human, hallelujah, can make mistakes. Amen. Hallelujah, Lord. But he said, the seven seal is not revealed. It will take seven voices. Amen. Now you tell me, you preacher, can you have seven voices? One man have one voice. Hallelujah. You need interpretation. Amen. Hallelujah. If you need interpretation, then you have to go to the spiritual UKG and LKG or whatever. Amen. Yes. Praise you, God. And even the prophet said, when the seven thunders comes and reveals the seven seal, amen, the bride will have a revival. Amen. Praise you, God. Hallelujah. And you preachers who say there is no more revival, but it was you quote and quote and quote and give the quotes of the prophet. I will give you the quotes of the prophet. But even when he was alive, he said, the bride, when he was alive, he said, the bride has not had a revival yet. When his ministry was going in such power, that is not revival, brother. When the revival comes, amen, hallelujah, human vessels change. That is what revival. The healing is not revival. Amen. People, amen, not only Brother Branham, there are preachers raised up the dead. There are preachers doing signs and wonders. Even now, amen, they are not in the message. They are doing signs and wonders. They are doing, amen, hallelujah. What are you doing? There is not even the tongues in the midst of you. Hallelujah. But all you can say, we have the word. You lazy fellas, you have the word. But we don't need to fast. We don't need to pray. Hallelujah. Then why did Jesus Christ pray? Oh, now I know. Because you are greater than Jesus Christ. Hallelujah, Lord. Amen. Sorry. I'm getting caught up with my English. Amen. Praise you, God. Sorry. Forgive me. Hallelujah, Lord. Hallelujah. Yeshua. Hallelujah, Lord. Amen. Amen. Praise you, Father. Amen. இசை தீர்க்கதரிசி பேசிக்கொண்டு இருக்கணும், ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்க முடியும் சொன்னாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஏழு இடிமுழத்தின் சத்தம் ஆமென் புறப்படும் போது மணவாட்டின் மத்தியில் ஒரு எழுப்புதல் வரும். அவர் ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கும் போது, வல்லமையா ஊழியம் போய் கொண்டு இருக்கும் போது அவர் சொன்னார், மணவாட்டிக்கு ஒன்னும் ஒரு எழுப்புதல் வர கிடையாது அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு எல்லாம் ஊழியக்காரர் எழுப்புதல் இல்லை. இது என்ன, யாருக்கிட்ட இருந்து வருது? பரிசுத்த ஆவியா? ஆமென். நீங்கள் எழுப்புதல் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் பரிசுத்த ஆவினால் பேசுறீங்கன்னா, அப்ப பிரதர் பிராணம் எழுப்புதல் ஒன்றும் வரவில்லைன்னா, ஆமென், யாருக்கிட்ட பரிசுத்த ஆவி இருக்குது, யாருக்கிட்ட அசுத்த ஆவி இருக்குது ஐயா? ஆமென். ஹல்லேலூயா லார்ட். இயேசுவே. Praise you God. You know, hallelujah. சகோதரிகளே, ஊழியக்காரர்களே, ஆமென். praise you God. இன்னைக்கு பிசாசவன் தாக்குறதில்ல. அதான் சொல்றேன். அந்த ஏழாவது முத்திரையும் அந்த ஏழு இடிமுழக்கத்தின் சத்தத்தையும், ஆமென், அதே நேரத்தில் ஒன்னொன்று இந்த நடு சாமத்தின் சத்தம், ஆமென், சகோதரர் பிராணம் கொடுத்த சத்தம், அவளை விட்டு வெளியே வா, ஆமென், நடு சாமத்தின் சத்தம் கிடையாது. ஆமென். Hallelujah, Lord. Praise you, Father. இயேசுவே, in Jesus Christ's name. Hallelujah. கூடி சீக்கிரம், ஆமென், hallelujah, தேவனுடைய சத்திய வார்த்தை, ஆமென், தெளிவாக தெளிவாக வெளிப்படும் போது, ஆமென், வல்லமை இறங்கும் போது, மணவாட்டி எழும்பும் போது இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவார். இன்னைக்கு நம்ம என்னத்தை வெளிப்படுத்துறோம்? ஆமென். நம்ம யாவரும் இயேசு கிறிஸ்துடைய சாயலுக்கு வருவோம். இன்னைக்கு தமிழ்ல வந்துட்டு அந்த ஒரு சொருவம் கட்டுவாங்கன்னா தமிழ்ல சொருவம் போட்டு, பட் இங்கிலீஷ்ல வந்துட்டு they will make an image. அப்படிதான் இமேஜ். அதே போல அதுதான் பிசாசுடைய
ஆமென். அதான் இப்படி சொல்றேன்னு, நாம யாவரும் will come to the image of Christ. இயேசு கிறிஸ்துவோட சாயலுக்கு வரோம். அது பிசாசுடைய சாயல். நம்ம எந்த சாயல்ல இருக்கிறோம்? ஆமென். இயேசுவே. சோ ஒவ்வொரு சபை காலத்தும் ஆமென் அந்த அந்த தூதன் வருவார். மரித்த பிறகு எல்லா விதமான ஆமென் தவறான காரியங்களும், இன்னைக்கு பல விதமான காரியங்கள். ஆமென். இன்னைக்கு ஒருத்தர் போட்டிருந்தார் ஆமென் ஹalleluya, தேவனே தேவன். நல்லா கேளுங்க, God came down in the clouds. That is blasphemy, brother. Amen. Did the Bible say that? Amen. The Bible say that? Amen. God came down. Amen. God came down once. Hallelujah, to die for me, for you and for me. And the second time he is not going to stop here. We are going to go caught up. Amen. And the third time will come and rule and reign with him. Amen. Where did come all this? Amen. Hallelujah. All this. Amen. The satanic messages. Amen. ஆமென். தேவனுடைய மனவாட்டியை சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும். சத்தியம் ஒன்று தான். ஆமென். நான் உங்களை கொண்டு போக முடியாது, நீங்கள் என்னை கொண்டு போக முடியாது. நானே போறதா இருந்தால் சத்தியத்தை சத்தியமா பேசுவதுதான். ஆமென். ஹalleluya. பணத்துக்காகவும் புகழுக்காகவும் பேருக்காகவும் அந்தஸ்துக்காகவும் சத்தியத்தை நம்ம ஒத்துப்போனா பாதாளம் போக வேண்டியதான். நான் ஒருபோதும் பாதாளத்துக்கு போகிறோம். நாம் யாவரும் பரலோகத்துக்கு போறதுக்காக நம்ம ஆயத்தமாகிறோம், ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறோம், மற்றவங்களையும் ஆயத்தமாக்குறோம். ஆமென். இயேசுவே. Praise you God. Hallelujah. மார்ட்டின் லூதர் வந்தார். ஆமென். இந்த 3 சபை காலத்துல ஆமென் தேவன் சத்தியத்தை கொண்டு வந்தார். முழு சத்தியத்தை கொண்டு வர கிடையாது. சகோதரர் பிரானமோட வார்த்தை என்ன சொல்லுதோ, வார்த்தை என்ன பேசுதோ அதை பேசும். சகோதரர் பிரானம் சொன்னார், எங்கே வார்த்தை பேசுதோ நம்ம பேசுவோம், எங்கே வார்த்தை பேசுதோ பேச வேணாம். ஆமென். 7 முத்திரை அரை மணி நேரம் என்னன்னு எனக்கு தெரியாது, அதை குறித்து நான் பேச மாட்டேன், பேசவும் முடியாது, பேசவும் கூடாது. 7 இடிமுழக்கத்தின் அது சத்தம் என்னன்னு எனக்கு தெரியாது, பேச மாட்டேன், பேசவும் கூடாது. அல்லையா? ஆமென். வெளிப்பட்டுருச்சுன்னு தான் சொல்ல முடியும் தவிர, ஆனா என்ன வெளிப்பட்டுருச்சு ஆமென் சொல்ல முடியுமா? இடையில ஒரு ஊழியக்காரர் பேசினார், 7வது முத்திரை வெளிப்பட்டுச்சு, ஆனா தீர்க்கதரிசி சொன்னார் வெளிப்படல. தீர்க்கதரிசி அப்படிதான் சொல்லுவாரு. அப்படின்னா தீர்க்கதரிசிக்கு என்ன ஆமென் அவருக்கு என்ன பேசுறதுன்னு அவருக்கு தெரியாதா? ஆமென். வெளிப்படுத்திட்டு ஆனா வெளிப்பட சொல்லுவாரா? என்ன ஒரு முட்டாள்தனமான மனத்தனமான பிசாசின் போதனை ஐயா. ஆமென். 7 வேளாண் முத்திரை வெளிப்படும் போது நான் சகோதரர்களே ஆமென் நாங்கள் இப்படி இருக்க மாட்டோம், நாங்கள் மறுரூபமாகும். 7வது முத்திரை வெளிப்படும் போது ஆமென் மனவாட்டி மனவாளனும் ஒன்று சேர்ற காலகட்டம் இயேசு கிறிஸ்து. அதான் வேதம் சொல்லுது, மிட்நைட் கிரை பிரதர், இதோ மனவாளன் வருகிறார். ஆமென். 7வது முத்திரை எல்லாருக்கும் தெரியும். என்ன 7வது முத்திரை? 7வது முத்திரை இயேசு கிறிஸ்துடைய வருகை. ஆனா அதனுடைய காரியங்கள் என்னன்னு தெரியுமா? ஒருத்தருக்கும் தெரியாது. ஏன் வரார்? ஆமென். இயேசு 2வது தடவை ஏன் வரார்? ஆமென். முதல் தடவை வந்துட்டு ரத்தத்தை சிந்தி மனவாட்டி நிச்சயதார்த்தம் பண்ணார். ஆமென். ஹalleluya. 2வது தடவை வரும்போது மனவாட்டி மணமுடிக்க வரார். ஆமென். திருமணத்துக்கு வரார். ஹalleluya. ஹalleluya. சகோதரர் பிரானம் வந்து பேசும்போது மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் திருமணம் ஆனதா? இயேசுவே. ஹalleluya. இன்னைக்கு அதனால தான் சொல்றோம், இன்னைக்கு நம்ம தயாராகணும், இன்னைக்கு பிரிந்து வர வேணும். ஹalleluya. நான் மேத்யூ 13வது அதிகாரத்துல 7 ஓமைகளை பத்தி போட்டிருக்கேன். அந்த 7 சபை காலத்துக்கு சரியா போகும். அந்த 7வது ஓமையில வந்துட்டு என்ன இருக்குன்னா ஆமென் ஒரு வலையை வீசினது போல. ஆமென். ஹalleluya. ஒரு பிராணம் வந்து வலையை வீசினார். ஆனா வேதம் சொல்லுது அடுத்த வசனத்தில் அவர்கள் ஆமென் வலையை வீசினது அவர் ஒருத்தர். ஆமென். ஆனால் அந்த குழந்தை வலையை யார் இழுத்தால் அவர்கள் ஆமென் they pulled the net to the shore. Amen. The fivefold ministry is doing its work, brother. Amen. Hallelujah. அதான் சொல்லாதீங்க. அந்த 5 விதமான ஊழியம் அவர்கள் அந்த 5 விதமான ஊழியம் இழுத்து வார்த்தை கொடுத்து பிரித்தெடுக்கிறார்கள். வேண்டாத நினைத்து தூக்கிறார்கள். நம்மள சத்திய வார்த்தைக்குள்ளார ஆமென் ஹalleluya சர்ப்பத்தின் வெத்து ஒருபோதும் வர முடியாது. அதான் தேவன் வந்துட்டு காயின் சொன்னாரு, ஏன் கோபமா இருக்கிற? என்னத்துக்கையா கோபமா இருக்கிற? ஏன் கோபப்பட? இப்ப கூட ஒன்னும் கெட்டு போக கிடையாது. பழி வாசல் அருகே ஆமென் படுத்து கிடக்குது. ஆமென் நீ அவனை ஆண்டு கொள்வாய். ஆமென். என்ன சொல்றாரு? ஆடு அங்க இருக்குது, அதை எடுத்து இரத்த பலி கொடுத்து ஆமென் சரிப்படுத்திக்க கேட்டானா? கேட்கல. கேட்பானா? கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்? அவன் பிசாசின் வித்து ஐயா. நீ பிசாசின் வித்து
தான் இருக்கும். இயேசுவே. Praise you God. Hallelujah Lord. Praise you Father. Praise you God. தேவன் படிப்படியாக சத்தியத்தை கொண்டு வந்தார். கடைசியாக ஆமென். ஹalleluya. இந்த காலத்துக்கு இதான் மார்ட்டின் அவருடைய காலம். அங்கே தான் சபை விடுதலையானது. கேத்தலிக்கோட கட்டிலிருந்து விடுதலையானது. ஆமென். Praise you God. சுமாரா ஹalleluya ஒரு 300 வருஷத்துக்குள்ளார ஆமென் மிந்தி ஒரே ஒரு சபை தான் இருந்தது. ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். ஆமென். ஹalleluya. ரோம்ல இருந்தது, கிரீக்ல இருந்தது. கிரீக்லயும் போப்பு இருக்காங்க. ஆனா ரோமோட போப்பு தான் ஒன்னு பாவம். ஆமென். ஹalleluya. இந்த ரெண்டு சபை தான். சிஎஸ்ஐ ஆமென். இந்தியாவில் சிஎஸ்ஐ சிஎன்ஐ, இங்கே ஆங்கிலிக்கன் சொல்லுவாங்க. ஆங்கிலிக்கன் வந்துட்டு ப்ரொட்டெக்ஷன் கீழே வராது. ஆங்கிலிக்கன் ஒன்னத்தையும் ப்ரொட்டெக்ஷன் பண்ண கிடையாது. ஆமென். தே ஆர் ஜஸ்ட் செப்பரேட்டட் ஃப்ரம் த மதர். ஆமென். த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து. அதுதான் பாருங்க, சிஎன்ஐக்கும் கேத்தலிக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. ஒரே ஒரு என்னன்னா அவங்ககிட்ட மேரி இருக்காது. கேத்தலிக் மேரி இருக்குது, இவங்ககிட்ட மேரி இல்லை. தட்ஸ் ஆல். ஆமென். ஹalleluya. ரெண்டு தான். ஆனா இந்த 300 வருஷத்துல இப்ப பாத்தீங்கன்னா 2000 கூட விதமான ஸ்தாபனங்கள் இருக்கு. அதே நேரத்துல இன்னைக்கு கடைசி கால செய்தியிலே நான் நினைக்கிறேன் அதுக்குள்ளார இன்னும் 2000 விதமான பிரிவினைகள் இருக்கும். ஆமென். இந்த 2000 விதமான பிரிவினைகளை எது சரி வையா? ஹalleluya. நான் ஆரம்பத்தில் ரட்சிக்குள்ளார வரும்போது ஆமென் பலவிதமான கேள்விகள் இருந்தது. இன்னைக்கு எனக்கு வேதத்தை கொடுத்த பிறகு நான் இதுதான் சத்தியம், இது போல ஒரு சத்தியம் கிடையாது. ஆனால் பெண்டிகோஸ்தாவில் சேரும் போது அப்புறம் அநேக காரியங்கள் பலவிதமான குழப்படிகள் கேட்கும் போது இத்தனை விதமான ஸ்தாபனங்கள் இருக்குது, இத்தனை பிரிவினைகள் இருக்குல்ல, யாரு தான் சரி அப்படின்ட்டு அவங்க நான் தான் சரி. ஆனா நான் இருந்த பெண்டிகோஸ்ல அநேக காரியங்கள் சரி கிடையாது, நமக்கும் தெரியாது, குழப்பம். ஆனால் சத்தியம் வந்தது ஐயா. இந்த செய்தி வந்தது யார்? அதான் சொல்றேன், இந்த செய்தி இந்த கடைசி ஆமென் இந்த சகோதரர் பிரானம் கொடுத்த செய்தி எனக்கு பெரிய ஒரு விடுதலை கொடுத்தது. ஆனால் நீங்க மறுதலிக்கிறதுனால நம்மளை வழி நடத்தும். ஆமென். ஹalleluya. இயேசுவே இன்னைக்கு கேட்டாக்க எல்லாம் வெளிப்படுத்துறார். இன்னைக்கு அநேக காரியங்கள் அவர் பேசவே இல்லையே. இயேசுவே. Praise you God. Hallelujah. இன்னைக்கு எவ்வளோ கேள்விகள் கேட்கலாம். Hallelujah Lord. Praise you God. ஆனால் பண்டிகைகளுக்கும் நாய்களுக்கும் முத்துக்களை தூக்கி இருந்துட்டு நேரத்தை வீணாக்குறதை விட ஆமென் ஆடுகளுடைய போஜனத்தை நம்ம கொடுப்போம். ஆமென். இயேசுவே. Praise you Lord. Hallelujah. Praise you Father. What was the ministry of Brother Branham? Amen. Hallelujah. Praise you Father. Hallelujah. சரி, உனக்கு ஒரு பேர் இருக்குது, ஆனா செத்தவனாக இருக்கிறான். ஆமென். ஹalleluya. கொஞ்ச காலம் அப்படியே விழுந்து போனது. Praise you God. Hallelujah Lord. Praise you Father. ஆமென். மாட்டு வந்தார், விழுந்து போனது. ஒவ்வொரு காலத்திலும் அந்த தூதன் வரும்போது once they passed away, then all kinds of nonsense will come. It is the same thing. Amen. This age, இந்த காலம் மட்டும் ஆமென் ஒன்றும் ஒரு வித்தியாசம் இல்லை. அதே போலதான் சகோதரர் பிரானம் உயிரோடு இருக்கும் போது இன்னைக்கு கொண்டு வர ஆமென் இந்த பிசாசின் போதனை எல்லாம் அவருடைய காலத்துல இதெல்லாம் பேசப்பட்டதா? ஆமென். எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சுன்னு பேசப்பட்டதா? ஆமென். 1000 வருஷம் அரசாட்சி வந்தாச்சு பேசப்பட்டதா? நான் ஒரு காரியம் கேட்கிறேன் சகோதரர்களே, அதான் சொல்றேன். ஆமென். பரிபூரணத்துக்கு வராமல் மறுரூபம் ஆக முடியாது. ஆமென். பரிபூரணத்துக்கு வராமல் எடுத்துக்கொள்ளப்பட போற விசுவாசம் நமக்குள்ளார வராது. நான் ஒரு கேள்வி, ஆமென் சகோதரர் பிரானம் பரிபூரணத்துக்கு வந்துட்டாரா? I ask you a question brothers. ஆமென். ஆமென். ஊழியக்காரர்களே, நான் இன்று இந்த ராத்திரியில் ஒரு கேள்வி கேட்கிறேன். சார்ந்த தீர்க்கதரிசியான ஆமென் வில்லியம் மேரியன் பிரானம் பரிபூரணத்துக்கு வந்துட்டாரா? Hallelujah Lord. இயேசுவே. Praise you God. ஏன்னா அவரே ஒன்றும் அந்த பரிபூரணத்துக்கு வரல. அவர் கொடுத்த செய்தி நம்மளை எப்படி பரிபூரணத்துக்கு கொண்டு வரும்? ஆமென். ஆனா அவர் கொடுத்த செய்தி அவளை விட்டு வெளியே வா, அவளை விட்டு வெளியே வான்ட்டு அவர் ஸ்தாபனத்தில் உட்கார்ந்துருந்தா சரியாகுமா? ஒருபோதும் சரியாகாது. அவர் வெளியே வந்தார் ஐயா. பேப்டிஸ்ட் இருந்தாரு, வெளியே வந்தாரு. ஆமென். அவரு வர கிடையாது, தேவன் போட்டு தான் அவரையே கூட்டிட்டு வந்தாரு. Am I right? ஆமென். Hallelujah. இயேசுவே. Praise you. We are not here to condemn Brother Branham. Amen. No. Hallelujah. We are just trying to open the people's eyes. He was from the Baptist brother. Amen.
God lead him to the Pentecost. He was leading Baptist இருந்தார். தேவன் பென்டிகாஸ்டுக்கு வழி நடத்தினார். ஆமென். அவங்களுடைய ஆமென் மாமனார் மாமியார் whatever அவரை பிரித்ததற்காண்டி தேவன் அங்க போகல. தேவன் 2 போட்டு தான் தேவன் அவரை வெளியே கொண்டு வந்தார். ஆமென். இயேசுவே. ஹalleluya Lord. இயேசுவே. அவருக்கே அடினா அப்புறம் நமக்கும் அடி உள்ளதான் செய்யும். எல்லாத்துக்கும் உலகம் யாரெல்லாம் நேசிக்கிறேனோ நான் அவர்களை கடிந்து கொண்டு சேர்ச்சிக்கிறேன். ஹalleluya Lord. இயேசுவே. ஸோ அவர் கொண்டு வந்த செய்தி என்ன? ஆமென். அவளை விட்டு வெளியே வா. அவர் வெளியே வந்த பிறகு தான் அந்த செய்தி கொடுத்தார். அப்ப அவர் கொடுத்த செய்தி உங்களையும் என்னையும் பரிபூரணத்துக்கு கொண்டு வரும்னா அப்ப அவர் பரிபூரணத்துக்கு வந்திருக்கணும் இல்லையா? ஆமென். அப்படி அவர் பரிபூரணத்துக்கு வந்திருந்தாருன்னா அவர் மரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமென். ஹalleluya. ஆமென். அப்போஸ்தலர் பவுல் எபிரேயர் இயேசுவே. praise God. Just turn to Hebrews. Hallelujah. இயேசுவே. ஆமென். எபிரேயர் 11வது அதிகாரம். எபிரேயர் 11வது அதிகாரம். எபிரேயர் எபிரேயர் 11வது அதிகாரம். சரியா? இங்க பாருங்க 11வது அதிகாரம். ஆமென். 1ல இருந்து பார்த்தீங்கன்னா ஆமென் ஒவ்வொரு விசுவாசியும் ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே வருவார். அப்போஸ்தலர் போட்ட ஒரு அருமையான காரியம் என்னன்னா மாம்சமான காரியத்தை குறித்து அவர் பேசிக்கிட்டே வந்துட்டு கடைசியில் ஒரு ஆவிக்குரிய காரியத்தை வெளிப்படுத்துவார். ஆமென். ஹalleluya. சரி, ஒவ்வொரு தரம் ஏன்னா ஸோ அவர் 4வது அதிகாரம் ஆபேலை கொடுத்தும் எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஆபேலை கொடுத்தும் 5வது வசனத்தில் ஈனோக்கை கொடுத்தும் 7வது வசனத்தில் நோவாவை கொடுத்தும் 8வது வசனத்தில் ஆபிரகாமை கொடுத்தும். ஆமென். praise you Father. ஹalleluya. ஆமென். அப்படியே வரணும்னு சொன்னா ஆமென் 16வது வசனம் 20வது வசனம் ஐசாக்கு கொடுத்தும். ஆமென். 21வது வசனம் ஜேக்கப்பு கொடுத்தும். 22வது வசனம் ஜோசப்பு கொடுத்தும். 23வது வசனம் மோசஸை கொடுத்தும். ஆமென். ஹalleluya. praise the Lord. அப்படியே கீழே வந்துட்டே வருவோம். ஆமென். praise the Lord. அப்புறம் 32வது வசனத்துல கீடியோன், பாராக், செம்பன், ஜெப்தே, தாவீத், சாமுவேல் தீர்க்கதரிசிகள் அநேக பரிசுத்தவான்களை குறித்து பேசிட்டே வந்துட்டு ஆமென் 39வது வசனத்தை வாசிப்போம். 39வது வசனம் 11வது அதிகாரம் ஆமென் 39வது வசனத்துல வாசிப்போம். ஆமென். 39ல இவர்கள் எல்லாரும் ஆமென் ஹalleluya. இப்போ கூட நான் சொல்றேன் ஆமென். இவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இந்த 7 சபைக்காரர்கள் தூதர்கள் எல்லாரும் இங்க விசுவாசத்தினால உண்மையா விசுவாசித்து ஆமென் இயேசுவை சாதித்து மரித்த எல்லாரும் ஆமென் விசுவாசத்தினாலே நற்செய்தி பெற்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவை அடையாமல் போனார்கள். ஆமென். ஹalleluya. அதான் என்ன அந்த வாக்குத்தத்தம் பிரதர்? ஆமென். all this having a good report through faith receive not the promise. ஹalleluya. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாத படிக்கு விசேஷித்த நன்மை ஒன்றாய் தேவன் நமக்கு என்று முன்னதாக நியமித்திருக்கிறார் ஐயா. ஆமென். Hallelujah. And God having provided a better thing for us that without us they should not be made perfect. Amen. Hallelujah. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒன்னும் அந்த பரிபூரணத்துக்கு வரவில்லை. சகோதரர் பிராணம் பரிபூரணத்துக்கு வந்துட்டாரா? ஆமென். I am asking hallelujah. ஏனா hallelujah அந்த பரிபூரணம் இப்பதான் வரும். ஆமென். hallelujah Lord. அவரே பரிபூரணத்துக்கு வரலனா ஹalleluya அவர் கொடுத்த செய்தி எப்படி நம்மளை பரிபூரணத்துக்கு கொண்டு வரும்? அவர் கொடுத்த செய்தி நம்மளை வெளியே கொண்டு வந்தது. ஆமென். அவரும் வெளியே வந்தார். அவரும் உண்மையால் ஜீவித்தார், மரித்தார்கள். அந்த காலத்தில் உள்ள ஆமென் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு எல்லாம் ஆமென் ஹalleluya கிறிஸ்துக்குள்ளார மரித்து எல்லாம் பரதேசத்துல காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2வது வருகை வர மட்டும். ஆமென். praise the Lord. இந்த சனிக்கிழமை ஆமென் நடு சாமத்தின் சத்தத்தை குறித்து பேசுவோம். ஆமென்
Hallelujah. Praise you God. Hallelujah. அதான் வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து தாமே ஆரவாரத்தோடும் பிரதான சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். இறங்கி வரும்போது ஆமென் ஹalleluya நாங்கள் யாவரும் அந்த பரிபூர்ண மறுரூபம் அந்த புதிய ஆமென் கூடாரத்தை சரீரத்தை பெற்றுக்கொண்டு 7 வருஷம் கல்யாண விருந்திலே இயேசுவோடு முகமுகமாக ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்போம் ஐயா. ஆமென். இயேசுவே. Hallelujah, Lord. All we need is to come back to the word of God. Amen. That's why அதான் சொன்னேன், சகோதரர் பிரானம் ஹalleluya அந்த காலத்தின் செய்தியை கொடுத்தார். சரி வரும் 7வது தூதனின் சத்தத்தின் நாட்களிலே தேவ ரகசியம் நிறைவேறும். ஆமென். அதே 10வது அதிகாரத்தை நான் ஆங்கிலத்தில் கொஞ்சம் வாசிக்கிறேன். ஆமென். ஏன்னா ஒரு சில வார்த்தையின் படி ஆமென் ஆங்கிலத்தில் I read in chapter 7, but in the days of the voice of the seventh angel when he shall begin to sound, the mystery of God should be finished. ஆமென். விளங்குதா? அந்த should அர்த்தம்னா முடிந்திருக்கலாம் முடியாம இருக்கலாம். ஆமென். should be finished, but he did not finish it, brother. Amen. இப்ப சகோதரர் பிரானம் ஆமென் நான் should be அதான் இங்கிலீஷ் அது தமிழ்ல வார்த்தை இல்ல தானே. வெளிப்படுத்தல் 10வது அதிகாரம் வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் தமிழ்ல 10:6 வந்துட்டு ஆமென் praise you Lord. இனி காலம் செல்லாது ஆனாலும் தேவனுடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று சாதாரண அர்த்தம் தெரியல நிறைவேறும். இங்க போட்டு should be finished அப்படின்னா should அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் there is a meaning for should, there is a meaning for would. Amen. There is a meaning for can, there is a meaning for cannot, brother. Amen. Hallelujah. See 7வது சத்தத்தின் நாட்களிலே ஆமென் praise you God. Hallelujah. சரி அந்த 7வது தூதனுடைய சத்தம் அவர் கொடுக்கிற சத்தம் என்ன? அதான் வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து தாமே ஆரவாரத்தோடும் ஒரு சத்தத்தோடும் பிரதானத்துடைய ஆமென் தமிழ்ல சத்தம் போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல பிரதானத்துடைய வாய்ஸ் பிரதர் ஆமென் ஹalleluya எக்காலத்தோடும் ஆமென் அந்த இயேசு கிறிஸ்து தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்துடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அந்த சத்தத்தை கொடுத்ததான் சகோதரர் பிரானம் எக்காலத்தை அந்த பிரதானத்துடைய சத்தம் சகோதரர் பிரானம் 7வது சபை காலத்தின் தூதன் பிரதான தூதன் கிடையாது. தூதனையும் பிரதான தூதனையும் ஒன்று சேர்க்க முடியாது. then hallelujah ஆமென் மொழிக்கு அர்த்தம் இல்லாம போகிறோம். ஆமென் சத்தம் வேற பிரதான சத்தம் வேற எக்காலம் வேற. இன்னைக்கு நம்ம சத்தத்துல தான் இருக்கிறோம். ஒன்னு பிரதான சத்தத்துக்கு வரணும், எக்காலத்துக்கு வரணும். ஆமென் 7 இடிமுழத்தின் சத்தம் வரட்டும். ஆமென் ஹalleluya நம்ம கிறிஸ்துவுடைய சாயலுக்கு வரும், பரிபூரணத்துக்கு வரும். அவர் செய்தி என்ன? ஆமென் இன்னைக்கு வசனத்தை கொண்டு பார்ப்போம். ஆமென் ஹalleluya விசுவாசிகளே, இயேசு தேவனுடைய மந்தைகளே, ஆமென் இன்னைக்கு குருசுல உலகம் சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறார். ஆமென் ஊழியக்காரர்கள் செய்யற தவறு ஒவ்வொரு காலத்திலும் பாருங்கள், பழைய ஏற்பாடிலும் சரி புதிய ஏற்பாடிலும் சரி எல்லாம் ஆமென் தீர்க்கதரிசிகள் வந்தார்களால் ஆமென் அந்தந்த காலத்தில் உள்ள ஆசாரிகளும் ஆமென் போலியான தீர்க்கதரிசிகளும் ஆமென் போட காலத்தில் எல்லாம் 400-450 தீர்க்கதரிசிகள் பஞ்சம் கிடையாது, எல்லாம் போலியானவர்கள். ஆமென் அவன் ஏற்றுப்பார். யோவான் வந்து பேசும்போது அப்போல ஊழியக்கார சர்ப்பத்தின் சந்ததியே, இயேசு வந்து பேசும்போது ஆமென் சர்ப்பத்தின் சந்ததியே, ஆமென் பால் வந்து பேசும்போது பிசாசுடைய ஊழியக்காரர்கள் நீதியின் ஊழியக்காரர்கள் புறப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவ சீர்கெட்டு போதனால் ஊழியத்தின் நிமித்தம் ஊழியக்கார நிமித்தம் மந்தையே தேவ குமாரத்திகளே நீ கேட்க வேண்டியது நானா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நீ கேட்க வேண்டியது ஆமென் சத்திய வார்த்தையிலிருந்து வெளிப்பட வேண்டும். ஆமென் இதுதான் அதிகாரம், இதுதான் இறுதி. The word of God is the absolute brother, not the spoken word book. Amen. In the beginning ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்திலிருந்து, வார்த்தை தேவனாக இருந்தது. ஆமென் ஆமென் hallelujah ஆமென் Jesus Christ is God manifest in flesh. ஆமென் ஆமென் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இப்போ வந்துட்டு ஆமென் இந்த சில நாட்களாக இன்னைக்கு சகோதரர் பிரானம் அப்படித்தான் கொண்டு வந்துட்டு இருக்கிறார். ஆமென் ஒரு தோலினால ஒரு ஸ்கின்னால ஒரு ஃபிளாக்ஸ்னால ஆமென் தைரியம் இல்லாத தொடர் நடங்கின முதுகெலும்பு இல்லாம ஊழியக்காரர்கள் ஆமென் சகோதரர் பிரானம் ஆமென் திட்டத்திலேயோ பேசி அவர் மாம்சத்தில் சகோதரர் பிரானம் மாம்சத்தில் தேவன் வெளிப்பட்டார் அதை தான் சொல்ல வரார்கள். ஆனால்
தேவன் ஒரு தடவை தான் இந்த பூமிக்கு மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆமென். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மற்றவர்கள் ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசிகள் எல்லாம் பாவத்தில் பிறந்து பலவீனத்தில் ஆமென் கடந்து போயிட்டு தவறு செய்யறதுக்கு வாய்ப்புண்டு. அப்போஸ்தலர் பவுல் சொன்னார், எதை நான் செய்யணுமோ அதை செய்யறது கிடையாது, எதை செய்யக்கூடாதோ அதை தான் செய்யறேன். ஏன்? ஏன்? பாவம் என்னில் இருக்கிறதுனால தான். ஆமென். ஹalleluya. இயேசுவே, praise you God. Hallelujah Lord. Praise you Father. அவர் கொடுத்த செய்தி என்ன? ஆமென். வேத வார்த்தைக்கு வரும். Hallelujah Lord. Amen. Praise you God. Hallelujah. All this stupid, amen, insanity, brother. Hallelujah Lord. Praise you God. The word is here. The rapture is over. Hallelujah Lord. Amen. All come from the bottomless pit. எல்லாம் பிசாசின் போதனை. ஆமென். எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. இது நடந்தாச்சு, அது நடந்தாச்சு. ஹalleluya. இன்னைக்கு உலகம் சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறது. தேவன் அவருடைய ராஜ்யத்தை பிசாசோட ஆமென் ஒட்டி கொண்டு ராஜ்யத்தை நடத்த மாட்டார். தேவன் என்ன சொன்னார்? தேவனுடைய ஆலயத்து விக்கிரத்தின் ஆலயத்து விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் நீதிக்கும் அந்நீதிக்கும் சம்பந்தமே அப்படி சொல்லும் போது அவர் மட்டும் இந்த பூமியில வந்துட்டு பிசாசோட கூட சேர்ந்து பிசாசோட ராஜ்யம் போய் கொண்டிருக்குது. அவர் ராஜ்யம் போகுமா? ஆமென். காமன் சென்ஸ் பிரதர். ஆமென். இதற்கு படிப்பறிவு இல்லை. ஆமென். ஹalleluya. கொஞ்சம் புத்தி இருந்தால் போதும். ஏசையா. Praise you God. Hallelujah Lord. ஏசுவே. So God sent a messenger. தேவன் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு ஊழியக்காரர் அனுப்பிடுறார். அப்படிதானே? ஆமென். அப்போஸ்தலர் பவுல் ஒரு ஊழியக்காரர். அவர் ஆரம்பத்தில் அவர் கொடுத்த செய்தி என்ன? முழு செய்தியும் கொடுத்தார். ஆமென். ஹalleluya. எடுத்துக்கொள்ளப்பட போற செய்தி அவர் கொடுக்க கிடையாது. ஆமென். எடுத்துக்கொள்ளப்பட போற செய்தி கொடுக்க கிடையாது. பரிபூரணத்துக்கு வர வேண்டிய செய்தி அப்போஸ்தலர் பவுல் கொடுக்க கிடையாது. ஆமென். சபைக்குள்ள அஸ்திவாரத்தை போட்டார். அந்த அஸ்திவாரத்தில் கட்ட வேணும். ஆமென். ஹalleluya. தேவனுடைய எல்லா ஆலோசனையும் கொடுத்தார். அப்புறம் அந்தந்த காலம் அந்த சபை அந்த ஒரு சூழ்நிலை இருக்கும் போது ஆமென் அவங்களோட செய்தியை கொண்டு தான் அந்தந்த காலத்துக்கு ஆமென் அந்த அப்போ அந்த 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 ஒவ்வொரு சபைக்கு இருந்த செய்தியை பார்த்து தேவன் சொல்றார், உன்கிட்ட ஒரு குறை உண்டு. ஆமென். உன்கிட்ட ஒரு குறை உண்டு. இந்த பார்த்து சொல்ற உன்கிட்ட ஒரு குறை உண்டு. ஆமென். நீ ஒரு நாமம் இருக்குது ஆனாலும் செத்தவனா இருக்கிறார். ஸோ இது யாருக்கு? அந்த தூதர்கள் வந்துட்டு அந்தந்த காலத்துக்கு அந்த செய்தி எடுத்து கொடுப்பாங்க. ஆமென். வெஸ்லிக்கு தேவன் கொடுத்த செய்தி என்ன? பரிசுத்தத்தின் செய்தி. ஆமென். அந்த காலத்து வெஸ்லி கொடுத்தது என்ன? அவன் நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். அதோட சேர்த்து ஆமென் சமாதானமும் ஆமென் பரிசுத்தம் இல்லாட்டி தேவனை யாருக்கா காண முடியாது என்று எங்க உள்ள செய்தி இங்க உள்ள செய்தி எடுத்துட்டு அந்தந்த காலம் சபை எப்படி இருந்ததோ அந்த செய்தியில எடுத்து ஆமென் அந்தந்த காலத்துக்கு பலப்படுத்தி ஆமென் ஹalleluya சபையை வழி நடத்தினாங்க. ஆமென். இன்னும் பழைய ஏற்பாடுல நல்லா பழைய ஏற்பாடுல இந்த 7 குத்து விளக்கு இருக்கும். Praise you Father. ஆமென். 7 குத்து விளக்கு இருக்கும். அப்படித்தானே? ஆமென். அந்த 7 குத்து விளக்கு எப்படி அவங்க வந்துட்டு அந்த அக்னி பார்த்து இருப்பாங்க. இங்க உள்ள அக்னி எடுத்துட்டு ஆமென். சரியா? சரி, ஒரு உதாரணத்துக்கு நெருப்பு வச்சுன்னு வச்சுக்கோ. ஆமென். இங்க உள்ள அக்னி எடுத்து தான் இதுல பற்ற வைக்கிறது. இதுல உள்ள அக்னி தான் இங்க பற்ற வைக்கிறது. இதுல உள்ள அக்னி தான் இங்க 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 இந்த அக்னி தான் போயிட்டு இருக்கும். ஹalleluya லார்ட். இயேசுவே, ஏன் சொல்றேன்? ஆரம்ப காலத்துக்கு சபை வர வேண்டும் ஐயா. ஆமென். ஹalleluya. அந்த பென்டிகாஸ்டுடைய ஸ்தானத்துக்கு வர வேணும். வந்துட்டோமா? ஹalleluya. சீர்கெட்டு போய் கிடக்கிறோம். Praise you Father. சரி, வருவோம். ஆமென். சகோதரர் பிரானம் ஒரு செய்தி என்ன? ஆமென். We want to check by the word of God. What is the ministry of the Amen, the prophet or the messenger of this age? Turn to Malachi, brothers. Malachi, வாங்க திரும்புவோம். Malachi. Hallelujah. Yeshua. Praise you God. Yeshua. Hallelujah. Amen. We want to give the honor and the place. Amen. Is placing. Amen. Hallelujah. Praise you God. இன்னைக்கு அந்த அவருடைய இடத்துக்கும் அந்த 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 what is it, the placing? Hallelujah. Praise you God. சரி, மலாக்காய் 4வது அதிகாரம். மலாக்காய் 4வது அதிகாரம் 5 6 அப்படிதானே? 5 6
இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்பே நான் உங்கள் இடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமி சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இடத்தை பிள்ளைகளுக்கு இடத்திற்கும் பிள்ளைகளுடைய இடத்தை பிதாக்கள் இடத்திற்கும் திருப்பார். ஆமென். அவன் ஊழியம் என்ன? பிராணம் ஊழியம் என்ன? நம்ம பிள்ளைகளான பிள்ளைகளான நம்ம இப்ப நம்மளுடைய விசுவாசத்தை அப்போ நம்ம அப்போஸ்தலர் பிதாக்களாக நான் இருக்கிற அப்போஸ்தலருடைய அந்த விசுவாசத்துக்கு திருப்ப வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதைத்தான் அவர் செய்தார் ஐயா. அப்போஸ்தலர் அவங்க கொடுத்த அந்த முழு உபதேசத்தை எடுத்து எல்லாத்தையும் சீர்படுத்தி சபைக்கு கொடுத்தார். அப்போஸ்தலர் போன பிறகு சபை அதன் இருள் காலம் சத்தியம் கொஞ்சம் கொஞ்சமா போனது. நல்லா கேளுங்கள். இந்த நம்முடைய காலம் தான் ஆக மோசமான இருள் காலம். நம்ம இருக்கிற காலம் தான் ஆக மோசமான இருள் காலம். இது தேவனுடைய கரமே வந்து எழுதி உறுதிப்படுத்துவது இதுதான் சத்தியம் என்று. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இருள் காலத்துல இருக்கிறோம். ஒவ்வொரு நான் போனது கடைசி இங்க வந்துட்டு அவர் என்ன சொன்னார்? எல்லா சத்தியத்தையும் அப்புறம் இங்க நூத்தல் வரும்போது கொஞ்சம் சத்தியம் வந்தது. வெஸ்லி வந்தார், நாக்ஸ், மூடி, கெல்வின், ஸ்விங்லி, அநேகர் வந்தாரு. அநேகரோட பேர் வந்துட்டு அநேகர் வந்தார். கொஞ்சம் சகோதரர் பேன வந்துட்டு எல்லா சத்தியத்தையும் சபைக்கு கொடுத்தார். ஆமென். அந்த போட்ட அந்த அஸ்திவாரத்தின் சத்தியத்தை சத்தியத்தை கொடுத்தார். அவர் கொடுத்த அப்போஸ்தலர் பவுல் கொடுத்த சத்தியம் யாரையும் பரிபூரணத்துக்கு கொண்டு வந்ததா? அப்போஸ்தலர் கொடுத்த செய்தி யாரையும் எடுத்துக்கொள்ளப்பட விசுவாசத்துக்கு கொண்டு வந்ததா? ஏன்னா அவர் கொடுத்த செய்தி அவரோட ஊழியமே நம்மளை இங்கே கொண்டு வருது. அதுதான வேதம் சொல்லுது. ஆமென். To turn the heart of the children back to the father's brother. Amen. Not to take us in the rapture, not to bring us to the perfection. அவர் கொடுத்த செய்தி நம்ம பிதாக்கள் அப்போஸ்தலர் பிதாக்களுடைய விசுவாசத்துக்கு திருப்புற செய்தி. நம்மளை எடுத்துக்கொள்ளப்பட கொடுத்த செய்தி இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்பட விசுவாசத்தின் செய்தி இல்ல. அவர் கொடுத்த செய்தி நம்ம பரிபூரணத்துக்கு கொண்டு வர செய்தி கூட கிடையாது. அவர் கொடுத்த செய்தி அவளை விட்டு வெளியே வாரும். இன்னைக்கு பிசாசு செய்றார்? தீர்க்கதரிசியின் நாமத்துல அதே சத்தியத்தை கொண்டு எல்லாத்தையும் புரட்டி கொண்டு இருக்கிறான். எப்படி ஆரம்பத்தில் அப்போஸ்தலர் போன பிறகு பிசாசன் உள்ளார வந்தான். 1வது சபை காலத்திலே நிக்கோதேமுடைய கிரியை கொஞ்சம் கொஞ்சமா வந்தது. கடைசியில 3வது சபை காலத்துக்கு வரும்போது ஒரு உபதேசமா ஆனது. இன்னைக்கு அநேக காரியங்களை வேதத்துக்கு மாறான காரியங்களை இன்னைக்கு பேசிக்கொண்டு தீர்க்கதரிசி இதை சொன்னார், தீர்க்கதரிசி அதை சொன்னார். ஹல்லேலூயா. ஒரு சில காரியங்கள் அவர் காலத்தில் தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? எப்போ புத்தி கெட்ட கன்னிகள் போயிட்டு எண்ணெய் வாங்க போகிறார்களோ, நல்லா கேளுங்கள், அவர் என்ன சொன்னார்? எப்போ புத்தி கெட்ட கன்னிகள் எண்ணெய் வாங்குறதுக்கு போறார்களோ அப்பதான் இயேசு வருவார். ஆமென். இது எப்போ நடந்தது? 63 நடந்ததா? 63 நடந்ததுன்னா இயேசு வந்துட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நாம் இங்க இருந்து பேசிக்கொண்டு கத்திக்கொண்டு இயேசுக்கான் ஜீவிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. கதை அடைச்சாச்சு ஐயா. ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொன்னது சரிதான். தீர்க்கதரிசனம் தப்பா சொல்ல கிடையாது. அவர் சொன்னது சரிதான். இவங்க தான் எடுத்து அதான் சொன்னார். ஆமென். What has been interpreted, you don't interpret. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே praise you Father. இன்னைக்கு அதான் சொல்றேன். இங்க கூட இங்க நடக்கிற காரியம் தான் இங்கேயும் நடந்தது. இங்க எல்லாம் வந்துட்டு பிராணம் சொன்னார். இங்க என்ன வந்தாங்க? இன்னைக்கு இங்க என்ன சொன்னாங்க? நாங்களும் அப்போஸ்தலர் தான். ஆமென். ஆனால் பார்த்தார்கள் பொய்யர்கள். இன்னைக்கு அதே மாதிரி தான் இங்கும் பொய்யர்கள் தான். ஆனால் தேவன் தேவனுடைய மனவாட்டை ஒருபோதும் திக்கற்றவர்களால் விட போறது கிடையாது ஐயா. ஆமென். பிரைஸ் யூ காட். நாளை சனிக்கிழமை ஆங்கிலத்தில் ஒன்னு சில காரியங்கள் பேசும். தேவன் பேசுகிறார். ஆமென். அந்த ஹல்லேலூயா வேசியை குறித்தும், ஹல்லேலூயா கன்னியை குறித்தும், மணவாட்டியை குறித்தும், மனைவியை குறித்தும் இந்த 4 காரியங்கள் கடந்து போனால் தான் நாங்கள் உள்ளார வரும். நாளைக்கு அந்த நடுசாமத்தின் சத்தம். ஆமென். ஹல்லேலூயா. What is that midnight cry? Tomorrow we will talk. Amen. Now God is speaking, brother. தேவன் பேசுகிறார். இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு எல்லாம் இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்களை முதற்கொண்டு செய்தியை சரியா வாசிக்கிறது கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. நீ சத்தியத்துல செய்தி இருந்தா அந்த செய்தி என்ன செய்யும்? அவர் கொடுத்த செய்தி சத்தியத்துக்குள்ள திரும்ப அப்படின்னு இன்னைக்கு எல்லாம் சத்தியத்துக்கு வெளியே தான் போய் கொண்டிருக்கிறார். Hallelujah, Lord. Praise you, Father. Hallelujah, Lord.
ஒன்று தெரியுமா சகோதர சகோதரிகளே, தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்களே, ஆமென். இன்னைக்கு பிசாசு அவனுக்கு நம்மளை குறித்து ஒரு பயம், அவன் நடுங்கி கொண்டிருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. ஆவியான அந்த ஆவிக்குள்ளார இருக்கும். அதாவது அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், ஆமென், பிசாசுடைய தந்திரங்களை குறித்து நமக்கு தெரியாதனால. இயேசுவே, இதுதான் இறுதி கட்டமே. கூடிய சீக்கிரம். ஹல்லேலூயா லார்ட், பிரைஸ் யூ. இன்னைக்கு நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்கள், நாங்கள் வெளிப்படையாக பதில் சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு இன்ன வரை கிட்டத்தட்ட ஆமென் 40 வருஷம் ஆக போகுது. ஆமென், அவங்ககிட்ட கேட்டால் 7வது முத்திரை என்னன்னா, ஆமென், அல்லேலூயா, இன்ன வரை யாருக்கும் பதில் கொடுக்க முடியாது. கேட்டாக்கா எல்லாம் செய்தியில் இருக்குது. அது எல்லாம் செய்தியில் இருக்குன்னா அப்போ நீ ஊழியக்காரன், நீ வாசித்து அதை ஆராய்ந்து பார்த்து நீ மக்களுக்கு கொடுக்கணும் இல்லையா, மந்துக்கு எடுத்து கொடுக்கணும் இல்லையா, அதுதானே உன் வேலை. எல்லாம் செய்தியில் இருக்கு, செய்தியில் இருக்குன்னா ஆமென். அப்போ நாளை பின்ன வந்துட்டு யாராவது கேட்பாங்க, ஓ பாஸ்டர், நான் என்ன பிதாக்குவன் பரிசுத்த நாமத்தில் ஞானசனம் பெற்றுக்கொள்ளணுமா, இல்லை இயேசு நாமத்தில் ஞானசனம் கொடுத்துக்கணுமா? ஆமன், இதே தான் சொல்ல போறீங்களா? அதெல்லாம் செய்தியில் இருக்கு, செய்தியில் இருக்கு அப்படின்னு. அப்படி நீ என்னத்துக்கு ஊழியம் செய்யறான்? ஆமன், அல்லேலூயா, பிரைஸ் காட். அப்போஸ்தலர் மரித்த பிறகு அந்தந்த காலத்துக்குள்ள ஊழியக்காரர் அப்போஸ்தலர் இருக்கும் போதே அநேகர், அக்விலா, பிரிஸ்கில்லா, அண்ட்ரோனிக்கஸ், ஜூனஸ், ஜேசன், ஆமென், அல்லேலூயா, எல்லாம் அநேகர் போயிட்டு அந்த செய்தி எடுத்துக்கொண்டு போய் சத்தியத்தை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தாங்க. அங்க போய் பேசும்போது அவன்கிட்ட கேள்வி கேட்கும் போது, ஓ நம்ம அப்போஸ்தலர் நீங்க கேளுங்க, அப்போஸ்தலர் கேளுங்கன்னு சொல்ல கிடையாது. இந்த இப்போ அவங்க என்ன பேசிட்டு இருக்கும்போது எல்லாம் செய்தியில் இருக்குது, செய்தியில் இருக்குன்னா அவன் செய்தியில் இருக்குன்னா எடுத்து காட்டு. ஆமென், 7 முத்திரை வெளிப்படுத்தினா எடுத்து காட்டு. ஆமென், 7 இடிமுழக்கம் வெளிப்படுத்தினா எடுத்து காட்ட வேண்டும் தானே ஐயா. ஆமென், அல்லேலூயா. ஆனா ஒண்ணு தெரியுமா, யார் யாரெல்லாம் இன்னைக்கு அநேகர், நான் எல்லாவற்றையும் சொல்ல கிடையாது, தயவுசெய்து தப்பா எடுத்துக்கிறோம். நான் இந்த இத்தனை வருஷ காலத்துல யாரு அநேகர் யாரு இந்த 7 முத்திரை வெளிப்பட்டுச்சு, இந்த 7 இடிமுழக்கத்தின் சத்தத்தை கொடுக்குறாங்க, எல்லாம் எல்லாம் விபச்சார சர்ப்பத்தின் சந்ததி ஐயா. ஆமென், அல்லேலூயா. அநேக இடத்துல போய் நான் முகமுகமா சொல்லியிருக்கிறேன், நீ ஊழியத்துக்கு தகுதியற்றவன். ஆமென், பிரைஸ் காட். அதுதான் ஊழியம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இன்னைக்கு தேவன் அந்த 5 விதமான ஊழியத்தை எடுத்துக்கொண்டு ஆமென் இன்னைக்கு எழுப்புறார் ஐயா. ஆமென், கூடிய சீக்கிரம். ஆமென், ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. கூடிய சீக்கிரம் நம்ம மத்தியிலே தேவன் தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் ஆமென் சுவிசேஷகர்களும் தேவனால் அழைக்கப்பட்ட ஆமென் சுவிசேஷகர்களையும் ஆமென் போதகர்கள் மேய்ப்பர்களும் எழுப்பிடுவார். ஆமென். இந்த 5 விதமான ஊழியம் சபையை அந்த பரிபூர்த்தி கொண்டு வரும், அந்த தலைக்கு கொண்டு வரும். ஆமென். அதை தான் தீர்க்கதரிசனம் சொன்னார். இயேசுவே, பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நல்லா இருள் காலத்தில் இருந்த ஆமென் மாற்றுநீரை கொடுத்து கொண்டு வந்தார். நல்லா பாருங்க, சரியா? வெஸ்லி வரும்போது பரிசுத்தத்தை கொடுத்து கொண்டு வந்தார். ஆமென். இன்னைக்கு சகோதர பிராணம் எல்லாத்தையும் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு அப்ப அவர் கொடுத்த செய்திலிருந்து எல்லாம் வெளியே போறீங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னைக்கு பரிசுத்தம் எல்லாம் போகுது, எல்லாம் போகுது. எந்த சாக்கடையிலிருந்து வெளியே வந்தோமோ இன்னைக்கு திருப்பி அதே சாக்கடை தான் போய் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு தேவன் பேசுறார், நான் காத்து கொண்டிருக்கிறேன் ஐயா, கூடிய சீக்கிரம் தேவனுடைய ஊழியக்காரர்கள் எழும்புவார்கள். ஆமென், அல்லேலூயா. ஆனால் அவர்கள் வந்து பேசும்போது ஆமென் நான் சொல்றேன், ஆமென், தீ புறப்படும் ஐயா. அல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர்கள் ஆமென் யோவான் இயேசு வந்து பேசும்போது கடினமான உபதேசம், ஆனால் ஏற்றுக்கொண்ட மக்கள் அந்த கடினமான உபதேசம் ஏற்றுக்கொண்டதுனால பரிசுத்த அக்கினி வந்து எல்லா புளிப்பையும் எடுத்து போட்டு அவங்களை மாற்றி எடுத்தது. கிறிஸ்துக்குள்ளார் ஒரு புதிய சிருஷ்டியாக இருந்தாங்க. ஆமென். அற்புதம் அடையாளங்களாலும் ஆமென் சத்தியத்தை தேவன் அவங்க மூலமா உறுதிப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவே. அதே நேரத்தில் கடைசியாக ஆமென் இதெல்லாம் தெரிந்து கொள்றதுனால நீங்கள் ஒருபோதும் பரிணாம எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஏன்னா இன்னைக்கு சகோதரர் பிராண்ட் சொன்ன ஒரு வார்த்தை சொல்றேன், இந்த 7 இடிமுழக்கம், அந்த 7 முத்திரை, 7 சபை காலம், 70 வருஷம் எல்லாம் அந்த எல்லாம் அந்த ஆழங்களை தெரிஞ்சுக்கிறதுனால ஆமென் ஒன்றும் கிடையாது. ஆனால் இது பெரிய பெரிய காரியத்தை தெரிஞ்சுக்கிறதுனால நீ எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஆனால் அந்த சிறு சிறு காரியத்தை செய்யாமல் இருக்கிறோம்லே அதுதான் நம்மளே ஆமென் அதை செய்யாதனால தான் நம்ம கைவிட போகிறோம். ஆமென். உபவாசம் ஜபம் வேண்டும் ஐயா. ஆமென். 1ஆம் சபை காலத்தில் என்ன நடந்ததோ அதுதான் இங்கே நடக்க வேண்டும். ஆமென்.
இயேசு போகாத முன்ன போய் காத்திரு. இப்போ இயேசு வராத முன்ன இன்னைக்கு அதைத்தான் சொல்றாரு, காத்திருக்க வேண்டும். ஆமென். உபவாசம் ஜபம் வேணும். ஆமென். எஸ்தர் காலத்தில் ஆமென், பிரைஸ் தி லார்ட், உபவாசம் ஜபம் எல்லாம் உபவாசம் ஜபத்தில் இருந்தாங்க. தேவன் ஆமானுடைய திட்டத்தை அப்படியே திருப்பி விட்டான். ஆமென். ஜோனா நினைவேக்கு போனாரு, ஒரு அசுத்தமான ஒரு தேசம். அங்க போயிட்டு அவன் சொன்னாங்க, ஒருவேளை அவங்களுக்கு நிச்சயம் இல்லை, ஒருவேளை தேவன் ஆமென் மனமாறுவாரோ. ஆமென். 3 நாள் மிருகங்கள் கூட சாப்பிடக்கூடாது. 3 நாள் ஆமென் உபவாசம் ஜபத்தில் இருந்தார்கள். ஆமென். தேவன் ஆமென் அதை எடுத்து போட்டார். இப்ப நம்ம எவ்வளவாக ஜபத்தில் உட்கார வேண்டும். இயேசு கிறிஸ்துவே, the word of God brother, தேவனுடைய வார்த்தை கெத்செமனே தோட்டத்தில் ஜபத்தில் ஜெயம் கொண்டார். எவ்வளவாக நம்ம ஜபத்தில் உட்கார வேண்டும். இன்னைக்கு ஃபேஸ்புக் இருக்குது. ஆமென். பிரைஸ் தி ஃபாதர். இன்னைக்கு ஃபோன் இருக்குது. ஃபோனை எடுத்து இப்படி முன்னுக்கு இப்படி நிற்க வச்சுட்டு சோஃபாவில் நல்லா உட்காந்து நல்லா தாராளமாக கேட்கலாம் இல்லையா? ஆமென். அதுக்குவே நேரம் இல்லாத நீ முழங்காலிட போறாயா? நீ இப்போ முழங்காலிடாட்டி ஆமென் பிரைஸ் தி காட், அப்புறம் போயிட்டு பாதாளத்தில் போய் முழங்காலிட்டாலும் ஒன்றும் ஆக போறது கிடையாது. ஹல்லேலூயா. யாரையெல்லாம் நான் நேசிக்கிறேனோ நான் அவர்களை கடிந்து கொண்டு சிரிச்சுக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு செய்தி உண்டு ஐயா. ஆமென். தேவன் ஆமென் தீர்க்கதரிசியை கொண்டு அவளை விட்டு வெளியே வா, ஒரு அறுவடை. இன்னைக்கு தேவன் இந்த 5 விதமான ஊழியத்தை கொண்டு இன்னைக்கு தேவன் பிரித்தெடுக்கிறார். இன்னொரு கோதுமை நான் இந்தியா தேசத்துல பார்த்திருக்கிறேன். வாட் இஸ் அரிசியா அரிசி, ஏன்னா அதை அறுத்தெடுத்து, எனக்கு ஆரம்பத்தில் தெரியாது, அறுத்தெடுத்து கொண்டு போயிட்டு அந்த ரோட்டில் போட்டுருவாங்க. ரோட்டில் போட்டு நான் யோசிப்பேங்க, ரோட்டில் போடுறாங்க. ஏன்னா ரோட்டில் போட்டால் அந்த பஸ்ஸு வரும், அது வரும், எல்லாம் வரும் போது அதெல்லாம் உடையும் இல்லையா? ஆமென். பிரித்து எடுப்பாங்க. சில இடத்துல எல்லாம் அடிச்சு எடுத்து எடுப்பாங்க. அதே மாதிரி அப்படித்தான் இன்னைக்கு தேவன் பிரித்து எடுக்கிறார். நம்ம மேல ட்ரெயிலா ஓடலாம், ட்ரெயின் ஓடலாம், பிளேன் ஓடலாம், எல்லாம் ஓடலாம். எல்லாம் நம்ம மேல ஏறி போனால்தான் நம்ம பிரிந்து வர முடியும். அதான் என்ன சொல்றாரு, யாரையெல்லாம் நேசிக்கிறனோ நான் அவர்களை கடிந்து கொண்டு சிரிச்சுக்கிறேன் ஐயா. இது தூங்குற நேரம் கிடையாது, சோர்வுடைய நேரம் கிடையாது. ஆமென். இன்னைக்கு அதனால தான் சொல்றாரு, கடிந்து கொண்டு சிரிச்சுக்கிறேன். இப்படி உறங்கி இருக்கும் போது தலையில ஒரு தட்டு தட்டுனா முழிக்குவான் இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு தேவன் தட்டி கொண்டு வரான். ஆமென். இன்னைக்கு தேவன் இன்னைக்கு கொடுக்கிற செய்தி பிரித்தெடுக்கிற செய்தி ஐயா. அந்த வலையை 7ஆம் ஓமை, அந்த வலையை அவர் வீசினார். அவர்கள் ஆமென் இழுத்து பிரித்தெடுக்கிறார்கள் வார்த்தை நிமித்தம். ஆமென். இயேசுவே. ஒவ்வொரு காலம் நல்லா கேளுங்க, ஒவ்வொரு காலம் சபை ஏற ஏற அடி வேகமாகத்தான் உழுவும். ஆமென். இயேசுவே. அதான் அடிக்கப்பட்ட பொண்ணுனால செய்யப்பட்டது. ஹல்லேலூயா. ஏன் தேவன் கடினமாக பேசுறாங்க? நேசிக்கிறதுனால தான். மனத்திறந்தோம், ஆயத்தமாகும், நீதி மேல் பசிதாகம் உள்ளவன் பாக்கியவான், திருப்தி அடைவான். ஆமென். தேவன் சொல்ல, என்னோட எதிர்பார்ப்பலாம், ஆல் மை கோல், என்னோட எதிர்பார்ப்பலாம் ஒன்றே ஒன்று தான். ஹல்லேலூயா. என்னத்தை தான் நம்ம பேசுவோம் கத்துவோம், ஒன்றே ஒன்று தான். அந்த ஒரு அக்கினி இறங்க வேணும், அகிலமும் மாறும் ஐயா. ஆமென். ஸோ நம்ம தயாராகுவோம் சகோதர சகோதரிகளை. இது நேரம் கிடையாது. ஆமென். ஒரு 2 சபை காலம் இருக்குது. ஆமென். லவோதிக்கேயா, பிலடெல்பியா. இது முடிஞ்ச பிறகு நான் விசுவாசிக்கிறேன், தேவன் நமக்கு சில காரியங்கள் வைத்திருக்கிறார். இன்னைக்கு தேவன் நம்ம பிரித்தெடுக்கிறார். நம்ம கூடி வருவோம், தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றே ஆமென் ரட்சிப்பின் நாள். டுடே இஸ் தி டே ஆஃப் சால்வேஷன். இன்றே ரட்சிப்பின் நாள். ஆமென். நாளை கிடையாது. மனத்திறந்தோம், ஒரு உறுதி. அதாவது இன்னைக்கு என்னத்துக்கோ உறுதிமொழி எடுக்கிறோம். தேவனோட மனவாட்டியே, உன் கணவனோடு ஒரு உறுதிமொழி எடு. இன்னையோட தேவனே ஆமென் எல்லாவற்றையும் விட்டு தேவனே உம்முடைய பாதத்தில் வந்து சரணடைகிறேன். ஆமென். நீ செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுட்டு தேவனுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கலாம் இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னுடைய தாகம், நீதி மேல் தாகம் இருந்தா தேவன் திருப்பினார். உலகத்தின் தாகம் இருந்தா ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் யாவரும் நாசமா போக வேண்டியதுதான். அதனால் குடித்தனமும் வெறித்தனமும் ஹல்லேலூயா லௌகிக கவலைகளும் நம்மளை நம்ம தொலைவுதான் கொண்டு போவோம். இன்னைக்கு அதுதான் உலகத்தை ஆமென் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆமென். பிசாசுடைய திருத்துவம், குடித்தனமும் வெறித்தனமும் ஆமென் லௌகிக கவலைகளை. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah, Lord. Praise you, God.
பிதா அவனை இழுத்து வராவிட்டால் அவன் என்னிடத்தில் வரான். ஆமீன். உண்மையிலே நம்ம ஆமீன் அந்த ஆவினால் நிறைஞ்சிருந்தோன்னா நமக்குள்ளார ஒரு கேள்வி உருவாகணும். தேவனே ஆமீன் இந்த ஒரு காரியம் ஆமீன் இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும்போது ஆமீன் இதெல்லாம் பார்க்கும்போது பூமி ரொம்ப நாள் தாங்காத இயேசுடைய வருகையின் காலத்தில் இருக்கும். ஆமீன் நம்ம எல்லாம் கூடி வந்துட்டு ஆமீன் ஜபத்திலும் உபாசத்திலும் அந்த அந்யோன்யத்திலும் அந்த ஒருமை நீங்கள் அங்கிருந்து நான் இங்கே இருந்தாலும் ஆமீன் இந்த ஃபோன் மூலியமாகவும் தேவன் நம்மளை அந்த ஒருமைக்கு கொண்டு வருவார். ஆமீன் அந்த ஒரு உற்சாகத்துக்கு வரும். ஒவ்வொரு நாள் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாள் நீ தேவனுடைய விசுவாசியா, நீ தேவ குமாரத்தையா, ஒவ்வொரு நாள். நான் ஒரு எக்ஸாம்பிள் ஐ கிவ் ஒன் எக்ஸாம்பிள். ஐ வில் க்ளோஸ். நம்ம யாவரும் தேவனுடைய குடும்பம். ஆமீன். ஓகே, இப்போ நம்ம இயற்கையின் குடும்பத்துக்கு வருவோம். இப்போ என் வீட்டில் நான், என் மனைவி, என் பிள்ளைகள், என் பேர், சரியா? ஆனால் அந்த வீட்டில் ஒருத்தர் மட்டும் எல்லாத்தையும் செய்ய மாட்டாங்க. எல்லாரோட வீட்லையும் அப்படி தானே? ஆமீன். ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு பொறுப்பு ஒரு காரியத்தை செய்வார்கள். ஆமீன். அப்படி யாராவது ஒருத்தர் வந்துட்டு ஒரு பொறுப்பெடுத்து செய்யாட்டின்னா அது உருப்படாத கேஸ். அப்படிதானே? அல்லேலூயா. உருப்படி கிடையாது. ஸோ ஒரு குடும்பத்தில் எல்லாம் சேர்ந்துட்டாங்க. பெண் பிள்ளைங்க வீட்டில் கூட்டம் சமைக்குங்க, துணி துவைங்க, ஆன் பண்ணுங்க. ஆனால் ஆண்கள் வந்துட்டு வேறு ஏதாச்சும் காரியத்தை செய்வார். அப்பா ஒரு வேலை செய்வார், அம்மா ஒரு வேலை செய்வாங்க. எல்லாம் சேர்ந்து செய்கிறது தான். ஆமீன். அது ஏன் செய்வீங்கன்னா உங்கள் குடும்பத்தை நீங்கள் நேசித்தீங்கன்னா, உன் தாய் தப்பனை நேசித்தனா. இன்னைக்கு சில குடும்பத்தில் பார்த்தா தாய் தப்பனுக்கு 60 வயசு இருக்கும், ஒன்று தாய் தப்பன் தான் எல்லாத்தையும் பார்க்கணும். ஆமீன். அல்லேலூயா. இயேசுவே. அப்போ நீ உன் பெற்றோரை நேசித்தா, இல்லை பெற்றோர் பிள்ளைகளை நேசித்தா, இல்லை சகோதரன் சகோதரி நேசித்தா, இல்லை சகோதரி சகோதரனை நேசித்தா, ஆமீன் ஒருத்தருக்கு காரியத்தை சென்று கொண்டிருப்போம் இல்லையா? அதுதான் ஆமீன் உண்மையான குடும்பம். ஆமீன். அல்லேலூயா. அதே போல இன்னைக்கு நம்ம தேவனுடைய குடும்பமா இருந்தா எல்லாம் ஊழியக்காரன் செய்வானே, நீ உட்கார்ந்து கொண்டிருந்தனா ஆமீன் அல்லேலூயா ஒன்றுக்கும் உதவாது. ஆமீன். நீ ஒரு விசுவாசியா இருந்தா ஒவ்வொரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள், மாசத்துக்கு ஒரு நாள், 6 மாசத்துக்கு ஒரு நாள், ஒவ்வொரு நாள் உபாசம் ஜபத்தும் வேத வசனத்தை வாசிக்கிறதும் ஆமீன் பிரசங்கத்தை கேட்கிறது அது வேற. ஆமீன். அதை நீ செய்யத்தான் வேணும். நீ உபாசம் எடுக்க வேணும். ஒரு வாரத்துக்கு இடம் கொடுவையா. ஆமாம், ஒரு 7 நாள் ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா நீ செத்து போக மாட்டேன். ஆமீன். அல்லேலூயா. வேதம் சொல்லுது உன் உடலுக்கு நலம். ஒரு வாரத்துக்கு உபாசம். ஆமீன். உபாசம் எடுக்க வேணும், ஜபம் பண்ண வேணும், வேதத்தை வாசிக்க வேணும், ஆமீன் பிரசங்கத்தை கேட்க வேணும். இது நீ செய்ய வேண்டிய காரியம். இது நம்ம கண்டிப்பா செய்யத்தான் வேணும். இதற்கு அப்பால ஒவ்வொரு நாள் ஏதாவது ஒன்று நம்ம தேவனுக்கு செய்ய வேண்டும். ஆமீன். இன்னைக்கு ஃபோன் புக்கு ஃபேஸ்புக் இருக்குது, அந்த செய்தியை நீ கேட்கிற. ஆமீன். அந்த செய்தி ஆமீன் உனக்கு ஆத்மா மேல பாரம் இருந்தா, நீ ஒரு சுயநலவாதி இல்லாம இருந்தா, ஆமீன் அந்த செய்தி உனக்கு தெரிந்தவங்களுக்காச்சும் அனுப்பிடலாம் இல்லையா? இல்லை யாருக்காச்சும் போய் பேசலாம் இல்லையா? நீ உண்மையில விசுவாசிக்கிறாயா? இயேசு கிறிஸ்துவோட வருகையின் காலத்தில் ஜீவிக்கிறோம் நான் விசுவாசிக்கிறேன். அதனால தான் கத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அநேக நேரத்தில் நம்ம கத்துக்கொள்ளும் போது மக்கள் நம்மளை தப்பாகத்தான் பார்ப்பார்கள், மக்களை நம்ம தப்பாகத்தான் யோசிப்பார்கள். நாங்கள் யாவரையும் ஆமீன் கருத்துடத்துக்கு வர கிடையாது, தூக்கிடுவதற்கு வரோம். ஆமீன். எல்லா தப்பையும் வெளிப்படுத்தி அதை சரிப்படுத்துறது தான் ஊழியம். இயேசுடைய வருகையின் காலத்தில் இருக்கோம். உங்களுக்கு ஆத்மா பாரம் இருக்குதா? வேண்டாம். உங்க மேல உங்களுக்கு ஒரு பாரம் இருக்கட்டும், அதை சரிப்படுத்துங்கள். அப்புறம் ஆவியானவர் வந்துட்டு ஆத்மா பாரத்தை கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு இதே 6 மணிக்கு ஆமென் ஆங்கிலத்தில் செய்தி போகும். நாளைக்கு we want to talk. Amen. Tomorrow we will be giving the message in English. Amen. We want to talk about the midnight cry, brothers. Amen. When we talk about the midnight cry, we will talking about the 7 thunders. We will be talking about the 7 seals. We will be talking about the whore and the harlots. We will be talking about the virgin. We will be talking about the bride, and we will be talking about the wife. Amen. Hallelujah. Praise you, Lord, and God bless you.